ஓகேவா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இனிய காலை வணக்கம் ஐயா. போட்டோம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நேற்றெல்லாம் பொங்கல் கொண்டாடிப்பீங்க, சூரியன் பொங்கல். தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம் வந்து நன்றி உணர்வு. நம்ம மற்ற மக்களை விட கம்பேர் பண்ணும்போது நன்றி உணர்வுன்றது வந்து தமிழர்களுக்கு ரொம்ப அதிகம். தமிழர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி இறைவனுடைய கட்டளைகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணவும் தமிழர்கள் தான். இன்னைக்கு மாறி வந்துட்டோம், அது வேற, மற்றவங்க மாதிரி. பட் வந்து இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு, இந்த உலகம் இயங்குவதற்கு அடிப்படையாக இருக்கிற விஷயம் வந்து அந்த சோலார் சிஸ்டம், சூரிய மண்டலம் சொல்லிட்டு சோலார் சிஸ்டம். அந்த சூரியன் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமாக இருக்குது. சூரியன் தான் அடிப்படை காரணமாக இருக்குது. சூரியன் இல்லை அப்படின்னா இந்த இயக்கமெல்லாம் எதுவுமே நடக்காது. ஜாதகத்தில் வந்து ஜோதிடர்கள் வந்து ஆத்மகாரகன் சொல்லுவாங்க. ஆத்மகாரகன் அப்படின்னா ஆத்மாவுக்கு உரிமையானவன் அர்த்தம். அப்போ ஆத்மா தான் ஃபர்ஸ்ட். ஆத்மாவுக்கு பிறகுதான் மனம், அதுக்கு பிறகுதான் உடல். ஆத்மா, மனம், உடல். நாம் என்ன பண்ணுறோம், கர்மாஜீலிங்களை வந்து ஆத்மாவை தான் டச் பண்ணுறோம். எந்த ஒரு விஷயத்துக்கு ஆத்மா கிட்ட தான் போகிறோம். மற்ற முறைகள் மாறியோ, மற்ற மருத்துவ முறைகள் மாறியோ, மற்ற ஜோதிட முறைகள் மாறியோ, மற்ற சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ் ஒரு லைஃப்பில் வர ப்ராப்ளத்துக்கு. அதுக்கு எல்லாமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உடல் ரீதியாக பார்ப்பாங்க, மன ரீதியாக பார்ப்பாங்க. பட் கர்மாஞ்சகிரிங்களை வந்து டாக்டருங்க வாய்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம ஒன்று எதுவாக இருந்தாலும் ஆத்மா மட்டும்தான் பார்க்கணும். ஆத்மாவை தவிர எதுவுமே டச் பண்ணுறதே கிடையாது. அங்கே ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணோம்னா இங்கே மைண்டும் சரியாயிடும், உடம்பும் சரியாயிடும். நிறைய பேர் உடம்புக்காக ரொம்ப போராடுவாங்க, உடம்பு சரி பண்ணுறதுக்காக ரொம்ப போராடுவாங்க. இன்னும் சில பேர் மைண்டை சரி பண்ணுறதுக்கு நிறைய போராடுவாங்க. தியானத்தில் மைண்ட் அடக்கணும், இப்படி அடக்கணும், அப்படி அடக்கணும், அப்படி அடக்கணும், இப்படி அடக்கணும். நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் மெடிடேஷன்ஸ் இருக்குது. இப்படி இந்த மெடிடேஷன் பண்ணணும், இந்த மெடிடேஷன் பண்ணணும். ஆயிரக்கணக்கான தியான முறைகள் உலகத்தில் இருக்குது, ஆயிரக்கணக்கான. ஏன்னா பெரும்பாலும் பாருங்க 99% மனசை வந்து அடக்க சொல்லுவாங்க. மனசை அடக்கு. மனசை அடக்குனா அடங்காது. அது போக்கில் விடணும். அது போக்கில் விடணும். அதுதான் அந்த தியானம் தான். நம்ம கிறிஸ்டலை வச்சுட்டு நீங்கள் அந்த கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல காரணம் தான். கிறிஸ்டல் மெடிடேஷனில் நீங்கள் பண்ணும்பொழுது, கிறிஸ்டல் யோகா பண்ணும்பொழுது மற்ற யோகா முறையில் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்படி செய்யணும், இப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி முடிக்கணும், இப்படி இன்ஹேல் பண்ணணும், இப்படி எக்ஸேல் பண்ணணும். இந்த போஸ்டர் வரும்போது இன்ஹேல் பண்ணிட்டே போகணும், மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே போகணும். இந்த போஸ்டர் வரும்போது மூச்சு விட்டுக்கிட்டே வரணும். இது இன்ஹேல் எக்ஸேல் இல்லாமல், அந்த உள்மூச்சு வெளிமூச்சு இல்லாமல் பெரும்பாலும் யோகாவில் எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. எந்த யோக முறையாக இருந்தாலும் மூச்சு இழுத்துக்கிட்டே உள்ள பண்ணணும். தென் ஒரு ஸ்டேஜில் அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வரணும். எக்ஸேல், இன்ஹேல். இந்த கிறிஸ்டல் யோகாலி, கிறிஸ்டல் மிஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நத்திங். ரொம்ப சிம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க சித்தர்கள் வந்து. ரொம்ப சிம்பிள் பண்ணி, இதை விட சிம்பிள் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எதுவும் இல்லை. 36 வருஷமாக நான் நிறைய சிஸ்டம் பார்த்துருக்கேன், நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், நிறைய ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன், நிறைய அட்டன் பண்ணுவேன். எங்கே போனாலும் எது போட்டாலும் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா அங்கே தப்பு பண்ணுறாங்க, எங்கே மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சித்தர்கள் போயிட்டு வர சொல்லுவாங்க. ஒரு விஷயம் இருக்குது, ஒரு மெடிடேஷன் இருக்குது, ஒரு யோக முறை இருக்குது, இங்கே இருக்குது. இதை போய் ஏன் அட்டன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு தான் எல்லாம் தெரியுமேன்னா தெரியும். பட் அவன் எங்கே தப்பு பண்ணுறாங்க, அவங்க எதை மிஸ் பண்ணுறாங்க, எந்த விஷயத்தை மிஸ் பண்ணுறாங்க, எந்த விஷயத்தை தப்பு பண்ணுறாங்க, அதை கரெக்டாக தெரிஞ்சு நான் பாயிண்ட் பண்ணி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னுவான். ஸோ அதெல்லாம் நான் ஈகோலாம் பார்க்க மாட்டேன். எங்கே யார் சொன்னாலும் போயிடுவேன், எங்கே யார் இன்வைட் பண்ணாலும் போயிடுவேன். நான் இது தெரியும், அது தெரியுங்களா சொல்ல மாட்டேன். பிகாஸ் அங்கே உள்ளே போனால் தான் அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, எங்கே ராங் அட்வைஸ் கொடுக்குறோம், எந்த இடத்துல மிஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்து தான் கர்மாஜிங்களை சொல்லிக் கொடுக்குறோம். கர்மாஜிங்களை என்ன சொல்லி கொடுக்குறோம்னா, இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயங்கள், இது வரைக்கும் யாருமே சொல்லிக்க மாட்டேன், கேள்விப்பட மாட்டேங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுவீங்க. ரெண்டாவது, இது வரைக்கும் ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பீங்க. 100% தப்பாக புரிஞ்சுருப்பீங்க. அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒன்று செஞ்சுட்டு இருப்பீங்க. என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க என்ன நினச்சி சொன்னாங்களோ அதுக்கும் நீங்கள் செய்யறதுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது மூணாவது பார்ஷியலாக வரும். பார்ஷியலாக அவங்க ஒரு சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒரு பாதி புரிஞ்சுட்டு பாதி தப்பாக பண்ணுவோம், பாதி சரியாக பண்ணுவோம், பாதி தப்பாக பண்ணுவோம். இந்த பார்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம். இதை மூணும் சரி பண்ணுற விஷயங்கள கர்மாஜிங்களை சொல்லிக் கொடுக்கணும். இதை ஃபாலோ பண்ணால் மனுஷனுக்கு நிம்மதிய சந்தோஷமானது மட்டும்தான். சொர்க்கம்ன்றது இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சொர்க்கம்ன்றது ஒன்று இருக்கு, நரகம்ன்றது ஒன்று இருக்கு. ஆனால் அந்த சொர்க்கத்தை நரகத்தை இந்த லைஃப்லேயே அனுபவிக்கலாம், சித்தர்பர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சொர்க்கத்தை வந்து அங்கேயே அனுபவிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், அது எக்ஸ்ட்ரா கூடுதல் போனஸாக வச்சுக்கோங்க. நல்லா பாருங்க, அது வந்து கூடுதல் போனஸாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைஃப்லேயே என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த லைஃப்லேயே எல்லா இன்பங்களையும் நல்லா அனுபவிச்சு அப்புறம் மேலே வாங்க.
அது வந்து கூடுதல் எக்ஸ்ட்ரா போனஸாக வச்சுக்கோங்க. பொங்கல் போனஸு, தீபாவளி போனஸு, எந்த ஒரு போனஸாக வச்சுக்குவோம். அது மாதிரி போனஸாக வச்சுக்குவோம். பட் இந்த லைஃப்லேயே இந்த பூமியில் வாழும்பொழுதே நிறைவாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, எப்பவும் மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குண்டான வழிகள் தான் சொல்கிறாங்க. அதை நாம் சரியாக ஃபாலோ பண்ணோம், அவ்வளோதான். அவங்க சொல்ல முடியும், செய்ய முடியும், அதுக்காக நாங்கள் டெடிகேட் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். ஃபாலோ பண்ணுறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த சூரியன் அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒன்று. சூரியனுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. அதை நன்றி செலுத்துவதாகத்தான் அந்த வந்து சூரியன் இப்போ வந்து வடக்கு நோக்கி திரும்பி போவார். தெற்கு நோக்கி வரும்போது தட்சிணாயனம் சொல்லுவாங்க, 6 மாதங்கள். வடக்கு நோக்கி போகும்போது உத்தராயணம் சொல்லுவாங்க, 6 மாதங்கள். தேவர்களுக்கு இது பகல். இந்த பூமியை விட்டு வெளில போயிட்டாலே இந்த 6 மாதங்கள் வந்து பகல், 6 மாதங்கள் இரவு. இரவும் பகலும் வர்ற மாதிரி தை 1ஆம் தேதி ஆரம்பித்து மார்கழி வரைக்கும், மார்கழி 30ஆம் தேதி முடிகிற வரைக்கும் மாறும். இந்த 6 மாதம் மாறும், இந்த 6 மாதம் மாறும், இந்த 6 மாதம் மாறும். 6 மாதங்கள் பகல், 6 மாதங்கள் இரவு. அதைத்தான் வந்து தை 1ஆக கொண்டாடுறோம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்குமா ஜென்ரல். தை பிறந்தால் சில பேருக்கு வழியும் பிறக்காது. நிறைய பேருக்கு நான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். அதை தை பிறந்தால் வழி பிறக்கும், ரைட், ஓகே. அப்புறம் ஏன் சில பேருக்கு வழி பிறக்கல? எல்லாமே அவங்களுக்கு கர்மாவை பொறுத்து தான். நம்ம சொல்லுவோம் தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்காதுங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு வருடமும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். தை பிறந்தால் வழி பிறக்கலை, இன்னும் சொன்னால் வழி க்ளோஸ் ஆகுது. வழி பறக்கலைன்னா கூட பரவாயில்ல, இருக்கிற வழியெல்லாம் க்ளோஸ் ஆகுது. ஏன் பறக்கும்? தை பிறந்தால் வழி பிறக்கும்னு ஒன்று இருக்குது. ஆனால் தை பிறந்தால் வழி பறக்கலைன்னா கூட க்ளோஸ் எல்லாம் ஆகுது. இருக்கிற சோர்ஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் க்ளோஸ் ஆகுது. ஏன்? கர்மாவில் ஏதோ நம்ம கரெக்ட் பண்ணி சரி பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்காக வருது. ஸோ யார் எப்படி எதை சொன்னாலும் அந்த கர்மாவை ஹேண்டில் பண்ண டெக்னிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு லக்கி பீப்புள் வேர்ல்டே கிடையாது. இறைவன் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க, அதை பயன்படுத்தி உங்கள் கையில் தான் இருக்குது. தென் மாட்டுப்பொங்கல் இன்னைக்கு. ஏன் மாட்டுப்பொங்கலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? மாடு ஏன் என்ன அப்படி இம்பார்ட்டன்ஸ்? மனிதனுக்கு வந்து இந்த பூலோகத்தில் பிறந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு தேவை முதல்ல வந்து தாய்ப்பால் தான். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட அந்த தாய்ப்பாலை உருவாக்கி தான் குழந்தை பிறக்க வைக்கிறார். கடவுள் ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணி தான் செய்கிறார். ஆனால் இந்த காலத்து பெண்களுக்கு பால் கிடைக்கல, இல்லை பால் குறைவாக இருக்குது, பத்தடை அப்படின்னு தான் 99% விமன் தாய்மார்கள் அதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. பால் கிடைக்கல சார், இல்லை பால் கம்மியாக கிடைக்குது சார், குழந்தைக்கு பால் கிடைக்கல சார். இதுதான் பின்னாடி அந்த குழந்தைகள் சஃபர் ஆகிறதுக்கு, வாழ்க்கையில் துன்பப்படுவதற்கும், ஆரோக்கியத்தை மட்டும் பேசல, துன்பத்துக்கும் பேசுகிறோம். வாழ்க்கையில் அந்த குழந்தை துன்பப்படுவதற்கும், நோய்களால் பாதிக்கப்படுவதற்கும் தாய்ப்பால் குறைவு ஒரு காரணமாக இருக்கின்றது. பதிவு பண்ணிக்கோங்க மைண்டில். இதை யாரும் சொல்கிறது இல்லை. நம்ம டியூப்லைட் கவர்மெண்ட்ஸே வந்து அந்த டைமில் தாய்ப்பால் கொடுங்க, கண்டிப்பாக கொடுங்க, சீம்பாலையும் கொடுங்க, சீம்பாலையும் கொடுங்க, தாய்ப்பாலையும் கொடுங்க நம்ம கவர்மெண்ட்டே சொல்லுது. நம்ம கவர்மெண்ட் ரொம்ப டியூப்லைட்டு, ரொம்ப ஸ்லோவாக சொல்லும், லேட்டாக சொல்லும். எல்லா கவர்மெண்ட் சரி, சென்ட்ரலும் சரி, ஸ்டேட்டும் சரி, அப்படியே மந்தமாக தான் இருக்கும். அந்த கவர்மெண்ட்டுங்களே சொல்லுது. ஆனால் நம்ம அதை கூட கேட்கறது இல்லை. உடனே மெடிக்கல் ஸ்டோரில் போயிட்டு அதை வாங்கி இதை வாங்க, அதை வாங்கி இதை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களுடைய தம்பி ஒய்ஃப் வந்து அழகு கெட்டு போயிடுன்றதுக்காக பிறந்த குழந்தைக்கு டின் பால் வாங்கி கொடுத்துட்ருக்காங்களா. அவங்க பால் கொடுக்கலையா? என்ன சொல்கிறது? இது இப்படி இருந்தால் என்ன சொல்கிறது? குழந்தைகளுக்கு குறைஞ்சபட்சம் 1 இயர் வரைக்கும் பால் கொடுக்கணும், நேச்சர் பால். நீங்கள் 1000 தடுப்பூசி போட்டால் கூட அதுக்கு ஈக்குவல் கிடையாது. நீங்கள் 6 மாதத்தில், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் வரைக்கும் தடுப்பூசி கொண்டு வராங்க. அற்ற வேஸ்ட்டு. அத்தனை ஊசி போட்டும் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்களே, இங்கே வராங்களே. சரி, ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, சார் நீங்கள் எல்லா ஊசியும் போட்டேன் சார், டாக்டர் சொன்ன மாதிரி எல்லா ஊசியும் போட்டேன் சார், அப்புறம் ஏன் நோய் வருது? ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ அவர் சமாதானம் சொல்ல பாருங்க, சார் போட்டாங்க சார், ஆனால் அந்த எந்த நோய்க்காக போட்டாங்க அந்த நோய் வரல சார். நல்லா பார்த்துக்கோங்க. ஏமா இத்தனை ஊசியும் கரெக்டாக போட்டிருக்கீங்க, கரெக்டாக சொன்ன மாதிரி பிள்ளைய கஷ்டப்படுத்தி இம்சப்படுத்தி அந்த ஊசியெல்லாம் போட வச்சிட்டிங்க, ரைட், ஓகே. இப்போ குழந்தைக்கு ஏன் இந்த பிரச்சனை கூப்பிட்டு வந்துக்கிறீங்க அப்படின்னா, சார் வந்து ஊசி சொன்னாங்க போட்டோம், இப்போ அந்த நோய்கள்லாம் எதுவும் இல்லை சார், ஆனால் இது வேறு நோய் சார், இதுக்கு தான் சார் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், அம்மா அந்த ஊசியெல்லாம் போட்டிங்களே, அந்த ஊசியெல்லாம் போட்டதுனால அந்த பேரில் வரல, இது வேறு பேரில் வந்திருக்கு, வேறு பேரில் வந்திருக்கு. அது எப்படி சொல்லுவாங்கன்னா தமிழில் பழைய கல் புதிய மொந்தைன்னுவாங்க.
கல் என்ன பழசு தான், அது பழைய கல் தான். அது டாடி, TODDY, டோடி கல். அந்த கல்லை புதிய மதியில் கொடுப்பாங்க. ஓல்டு வைன், ஓல்டு வைன் இன் ஃப்ரெஷ் பாட்டில்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஓல்டு வைன், வைன் என்னமோ ஓல்டு தான், அது பழசு தான், அது பழசு தான் வைன் அது. ஆனால் கொடுக்குறது ஃப்ரெஷ்ஷாக பாட்டிலில், ஃப்ரெஷ் டம்ளரில், கிளாஸில் கொடுப்பாங்க. ஓ, புதுசாக கொடுத்துருக்காங்க போல, ஆனால் அது பழசு. இதே மாதிரி தான் ஓல்டு வைன் இன் நியூ கிளாஸ், ஓல்டு வைன் இன் நியூ கப். பழைய கல் புதிய மந்தை. இப்படி தான் நீங்கள் என்னென்ன ஊசியெல்லாம் போட்டு இந்த நோயெல்லாம் வராதுன்னு தடுத்து வச்சிருக்கிறீங்களோ அந்த நோய் வேற வேற ஃபார்மில் குழந்தைகளுக்கு வரும். அந்த நோயில் வராது, வேற ஃபார்மில் வரும். அப்போ நீங்கள் டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறீங்க. இதான் நடக்குது, இதான் நடக்குது. படித்த புத்திசாலிகள் பண்ணுறது இதான். அப்போ என்ன தான் பண்ணணும்? பாடியில் இன்ஹரண்ட்டாக அந்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வரணும். பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எந்த நோயை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எந்த நோயை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பாடியில் உங்களுடைய அந்த பிராண சக்தியை, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, டிவைன் சக்தியை நீங்கள் எவ்வளோ கொண்டு வரீங்களோ உங்களுக்கு ப்ராப்ளம் கஷ்டமே இருக்காது, என்ன ப்ராப்ளமே இருக்காது. எவ்வளோ வந்து உங்கள் பாடியில், உங்கள் ஆறாவில் நீங்கள் இந்த இறைசக்தியை நீங்கள் கொண்டு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனைகள்லாம் ஓடிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது, பறந்துடும். அதை நீங்கள் கொண்டு வராமல் நீங்கள் வேறு என்னென்ன வித்தியங்கள்லாம் பண்ணாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான். அப்போது பசும்பால் ரொம்ப முக்கியமானது. இந்த பசும்பாலை மாட்டுக்கு கொடுக்கணும், மாட்டுப்பால் கொடுக்கணும், மாட்டினுடைய பால் கொடுக்கணும். அப்போது நம்ம சாஸ்திரங்கள்லாம் தாய்ப்பாலுக்கு அடுத்தது பசும்பால், தாய்ப்பாலுக்கு பசும்பால் தான் கொண்டு வராங்க. பசும்பால் அனிமல் கிங்டம் வந்தாலும் நம்ம சாஸ்திரங்களை அதை அடவு பண்ணுது. தாவர உணவுக்கு இணையாக தாவர அந்த கிங்டம்லேருந்து வர்ற எல்லா பொருள்களும் என்ன ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களோ அதுக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் பசும்பால் கொடுக்குறாங்க. அது அனிமல் கிங்டம்லேருந்து வந்தாலும் அது அவ்வளோ புனிதமானது. பட் இன்னைக்கு இருக்கிற பால் கெமிக்கல்னு வச்சுக்கோங்க. பட் பால், அந்த மாட்டு பால், காராம்பசினுடைய பால், அதெல்லாம் ரொம்ப புனிதமானது. உண்மையிலே பால் நோய்களை போக்கும், உண்மையிலே பால் நோய்களை போக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பால் நோய்களை எல்லாம் கொண்டு விடுக்கும். இன்னைக்கு நம்ம வாங்குற பாக்கெட் பால், நாம் வாங்குற மற்ற பால்கள் எல்லாமே நோய்களை உருவாக்கும். வேற வழியில் சாப்பிட்றோம். அதுவும் பேக்கெட் பால் ஒஸ்ட்டு. ஏதாவது பரவாயில்ல, பேக்கெட் பால் அப்பப்பயாவது வாங்கி சாப்பிட்றோம். ஒரு 3 மாதம் வச்சுருக்கலாம், 4 மாதம் வச்சுக்கலாம், 2 மாதம் வச்சுக்கலாம், வைக்கிற பால்லாம் வாங்கி வைக்கிறாங்க. சில பிராண்ட்ஸ் எல்லாம் பால்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம மக்கள். அது நோய் வராமல் என்ன பண்ணும்? பால் அப்படின்னு சொன்னால் அது கறந்ததிலிருந்து விதின் 3 ஹவர்ஸ்க்குள்ளே சாப்பிடணும். நம்ம சாஸ்திரங்க அதான் சொல்லுது. பால் கறந்ததிலிருந்து விதின் 3 ஹவர்ஸ், 3 மணி நேரத்துக்குள்ள அந்த பாலை கன்சியூம் பண்ணிடணும். அப்படி கன்சியூம் பண்ணலைன்னா அதை காய்ச்சி வச்சு அதிகபட்சம் ஒரு 12 ஹவர்ஸ், நீங்கள் காய்ச்சி வச்சு அதிகபட்சம் ஒரு 12 ஹவர்ஸ், மிஞ்சி போனால் 24 ஹவர்ஸ், அவ்வளோதான். காய்ச்சி வச்சு, நாட் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை. காய்ச்சி வச்சு நேச்சுரல் கிளைமேட்டை காய்ச்சி வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே அது கண்டாமினேட் ஆகிட்டே போகும். உங்கள் கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எந்த ஸ்கேன் பண்ணாலும் என்ன டெஸ்ட் பண்ணாலும் தெரியாது. பால் கெடுக்குன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ 3 ஹவர்ஸில் யூஸ் பண்ணோம். 3 ஹவர்ஸ் மேலே போச்சுன்னா காய்ச்சி தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கிடையாது. ஃப்ரிட்ஜில் வச்சா அன்வான்ட் பாக்டீரியாஸ், அன்வான்ட் வைரஸ் அது ஃபெர்மெண்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். உங்கள் கண்ணுக்கு தெரியாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நம்ம யூஸ் பண்ணுறோம். நோய் கிருமிகளை நம்ம உள்ளே வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் நோய் வருதுன்னு கஷ்டப்படுறோம். என்ன காரணம்? எதனால் வைரஸ் வருது, என்னால் பாக்டீரியா வருதுன்னு யாருக்கும் தெரியாது. வந்துச்சு, இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பசும்பாலை கொடுக்கின்ற அந்த மாட்டுக்கு நாம் என்னெல்லாம் வேணான்னு சொல்கிறோமோ, என்னெல்லாம் வேஸ்ட்டு சுற்றிக்கு போடுறோமோ, எதெல்லாம் வேண்டாம் தூக்கி போடுறோமோ அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நமக்கு அருமையான பாலை, ஒரு தேவாமிரத்தை அது கொடுக்குது, அமிர்தத்தை கொடுக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தாய்மார்கள் அவங்க உடம்புலையே பாலை தாய்ப்பால் உருவாக்கி கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதான் பண்ணிட்டு இருக்காங்க, தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. பால் கிடைக்கல சார், பால் சரியாக பத்த மாட்டேங்குது சார், குறைஞ்சபட்சம் 1 இயர் கொடுங்க. அழகெல்லாம் ஒன்றும் குறைஞ்சிடாது, நல்லா கூடும். அது உங்களுக்கு தெரியல, அதை யாரும் சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. அழகெல்லாம் கூடுறதுக்கு நிறைய வழிகளாக இருக்குது. இதற்கு நிறைய வழிகளாக சொல்லியிருக்காங்க. அப்போ குழந்தைகளுக்கு பால் கொடுத்து அழகு குறைஞ்சி போயிடும், மார்பங்கள் தாழ்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி பெண்கள் நினைச்சாங்கன்னா அதுக்கெல்லாம் சித்தர் நிறைய வழி கொடுத்துருக்காங்க. அதனால மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
பிரஸ்ட் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம், மார்பகம் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். சித்தர்கள் சொன்ன விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அதை பார்த்துக்கணும். சித்தர்கள் டச் பண்ண சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது, எந்த சப்ஜெக்ட்டுமே கிடையாது. எனக்கு பிறந்து நான் நிறையா பார்த்துட்டேன். இந்த விஷயத்தை விட்டாங்களா அவங்க, இதை டச் பண்ணலையா, இது விட்டாங்களான்னு பார்த்தா அவங்க டச் பண்ண சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் கை வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம கரெக்டாக அது எடுத்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணணும். ஆனால் தயவு செஞ்சு பெண்மணிகள் வந்து, தாய்மார்கள் வந்து குழந்தை அவங்க உடம்புல அந்த பால் ஊறுற மாதிரி கொடுத்து அந்த பாலை ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நிறைய மூலிகை மருந்துகளாக இருக்குது, நிறைய மருந்துகளாக இருக்குது, நிறைய செய்முறைகளாக இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் இயற்கையாகவே பால் கிடைக்கும். நீங்கள் ஏன் போய் மில்க் பேங்க்கில் வாங்குறீங்க, அப்புறம் வந்து டின்னு வாங்குறீங்க, என்னென்னமோ கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி டின்னு கொடுங்க. அத்தனையும் நீங்கள் குழந்தைக்கு நோய்களை உருவாக்குறீர்கள். அவங்க பாடியில் அந்த டிவைன் சக்தி வந்து ஸ்டோர் ஆவதற்கு, டிவைன் சக்தி அந்த இறை சக்தி வந்து பாடியில் ஸ்டோர் ஆகி கெப்பாசிட்டியாக உட்கார வைக்கணும் இல்லையா, அந்த உட்கார வைக்கிற பாத்திரத்துக்கு உடம்பு தான் பாத்திரம். அதை வந்து சரியான பாத்திரமா, ஸ்ட்ராங்கான பாத்திரமா இல்லை வீக் பாத்திரமா வளர்த்துறீங்க, வீக் பாத்திரம் வளர்த்துறீங்க, அப்புறம் நோய்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாமே தான் வரும். ஸோ தாய்ப்பால் சாதம்னு நினச்சிட்டாதீங்க. அந்த பாலை கொடுக்கின்ற அந்த பசுமாட்டுக்கு நன்றி சொல்லுகின்ற நாள் இன்னைக்கு. இன்னைக்கு தான் அந்த பசுமாடுக்கு நன்றி சொல்லணும், நன்றியோடு இருக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும். அதே மாதிரி நாளைக்கு வந்து கனு பொங்கல். ஆக்சுவலாக நிறைய பேர் தப்பாக பண்ணிட்டாங்க. கனு பொங்கல் அப்படின்னா காணும் பொங்கல்னு சொல்லிட்டு இவெல்லாம் பார்க்கு, பீச்சு, ஜூ அப்படி எங்கெங்கெல்லாம் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரீசண்டாக. ஆக்சுவலாக அது தப்பு. காணும் பொங்கல்ன்றது தப்பு. அது அப்படியே நாளடைவில் மாறி 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 போச்சு, பேரெல்லாம் மாறி மாறி போச்சு, அதனுடைய அர்த்தம் மாறி போச்சு, அதனுடைய முறையும் மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. காணும் பொங்கல்னா ஆக்சுவலாக கன்று பொங்கல். அது கன்று பொங்கல் அப்படி கணுவாச்சு, கன்று பொங்கல் கனு பொங்கல் ஆச்சு, கனு பொங்கல் இப்போ காணும் பொங்கல் ஆயிடுச்சு. காணும் பொங்கலும் இல்லை, கனு பொங்கலும் இல்லை, கன்று பொங்கல். அது கன்று, பசுமாட்டுக்கு அடுத்து கன்று. இன்னைக்கு அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு டே ஒதுக்கி கொடுத்துருக்காங்க பாரு நம்ம முன்னோர்கள். கன்று, இந்த கன்று வந்து நமக்கு வந்து சர்ச்சை பண்ணுறதுனால தான் அந்த பாலை நாம் குடிக்கிறோம். கண்ணுக்குட்டியே எனக்கு எல்லா பாலும் வேணும், எனக்கே வேணும் அப்படின்னு சொல்லி குடிச்சிருச்சுன்னா, இல்லை எனக்கு தான் ஓன் கிளைம் பண்ணிச்சுன்னா, அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? நாம் என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, சார் வந்து பசுமாட்டுடைய பாலை வந்து திருடி சாப்பிட்றோம் சார், அது நம்ம வந்து அதை ஏமாற்றி தான் சார் சாப்பிட்றோம், கண்ணுக்குட்டிக்கு உண்டானது தான் சார், அதனால் சாப்பிடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் 50% கரெக்டு தான். அது 100% இல்லை, 50% கரெக்டு. அதாவது கண்ணுக்குட்டிக்கு தான் முதல் உரிமை. அது பால் சாப்பிடணும் அப்படின்னா கண்ணுக்குட்டி தான் ஃபர்ஸ்ட் ரைட். பிகாஸ் அதுக்காக தான் பசுமாட்டினுடைய மடியிலிருந்து பால் கொடுக்குது, கடவுள் இறைவன் கொடுக்குறாரு அந்த பசுமாட்டு பால். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரைட், அதுக்கு தான். அது சாப்பிட்டு மீந்த பால் தான் நாம் சாப்பிடணும். சில பேர் இன்றைக்கி இருக்கிற அந்த பால் மாடு வளர்த்துறவங்க சில பேர் வந்து கமர்ஷியலாக பாலை எடுத்து சேல் பண்ணிடுறாங்க, கண்ணுக்குட்டி சரியாக கொடுக்குறது. சில பேர் இருக்காங்க, ரொம்ப எல்லாரும் அப்படி இல்லை, சில பேர் அப்படி இருக்காங்க. அது தவறு, மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய பாவம். அது அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பெரியாட்டி கண்ணுக்குட்டி தான் குடிக்கணும். அது குடித்து மீந்ததுன்னா நமக்கு அது எவ்வளோ பால் கொடுத்தாலும், 6 லிட்டர் கொடுத்தாலும், 1 லிட்டர் கொடுத்தாலும், 2 லிட்டர் கொடுத்தாலும், முதல்ல கண்ணுக்குட்டி தான். அது குடித்து முடிந்த பிறகு தான் அடுத்தது நமக்கு. அப்போ அந்த கண்ணுக்குட்டி வந்து தியாகம் பண்ணுது இல்லையா, எனக்கு போதும், இது வரைக்கும் குடிச்சிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் சாப்பிட்டுங்க சொல்லி கொடுக்குது இல்லையா, அதுக்கு நன்றி கூறும் விதமாகத்தான் இன்னைக்கு கன்று பொங்கல் தனியாக வைப்பாங்க. நாளைக்கு மாட்டுப்பால், மாடு பால் கொடுத்து நமக்கு நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணுறது. அது அந்த மாடு விவசாயத்துக்கு தேவையான காளை மாடுகளை உருவாக்குறதுக்கும் எல்லாத்துக்கும் பசுமாடு தான் காரணமாக இருக்குது. அதுக்காக அந்த மாடுகளுக்கு, காளை மாடுகளுக்கும் பசு மாடுகளுக்கும் இன்னைக்கு மாட்டு பொங்கல் சொல்லி வச்சாங்க. தென் அவங்க வந்து அடுத்தது வரும்போது நாளைக்கு வந்து கனு பொங்கல் அப்படி சொல்லுவாங்க. அது மாறி போச்சு, கன்று பொங்கல். அது கன்று குட்டிகளுக்கு தனியாக நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக பொங்கல் வச்சு நன்றி கூறுவாங்க. அப்போ பசுனுடைய கன்றுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பாருங்க, பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொடுக்கலன்னா பசு மட்டும் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ அதுக்குண்டான பாலை பசு கொடுக்குது. அப்போ கன்றை நம்ம நன்றியோடு நினைத்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக கன்றுக்குட்டிக்காக கொண்டு வந்தப்பட்ட அந்த 3வது நன்றி கூறும் நாள் தான் வந்து கன்று பொங்கல். இன்னைக்கு மாறிடுச்சு. அட்லீஸ்ட் கர்மாஜி ஃபாலோவர்ஸாவது இதை புரிஞ்சுக்கோங்க, இதை மக்களுக்கு சொல்லுங்க. கர்மாஜி ஃபாலோவர்ஸாக இதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்க, இதை மக்களுக்கு சொல்லுங்க. இதான் விஷயம். இது தெரியல. நாளைக்கு பாருங்கள், எல்லாம் எங்கே பார்த்தாலும் மீடியாவில் பாருங்கள், டிவியில் பாருங்கள், பேப்பரில் பாருங்கள், எல்லாம் குரூப்பாக சோத்து மூட்டை கட்டிக்கிட்டு அங்கங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ சோத்து மூட்டை கூட கட்ட எல்லாங்க ஹோட்டல் தான், அங்கங்கே ஹோட்டல் தான், எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஹோட்டல் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க.
அது அப்புறம் போயிட்டு அப்படியே அப்படியே எக்ஸிபிஷன் போகிற மாதிரி அப்படி போயிட்டு சுற்றிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக அது தவறு, அப்படி இல்லை. கன்றுக்குட்டிகளுக்கு உண்டான பொங்கல் தருகின்ற நாள் கன்றுக்குட்டிக்கான பொருள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தென் அடுத்தது வந்து நாமகரணத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். பெயர் சூட்டுவதன் போது, பெயர் சூட்டும் பொழுது நாம் தர்மம் செய்தால் அந்த பெயர் சூட்டுவதன் காரணமாக தப்பான பெயர் சூட்டிருந்தாலோ, தவறான வைப்ரேஷன் ஏதாவது வந்திருந்தாலோ, அதனால் நமக்கு ஃப்யூச்சரில் வருகின்ற தடைகள், குறைகள், மற்ற மற்ற பிரச்சனைகளை அதை அவாய்ட் பண்ணுவோம். அதனால் அந்த ஃப்ரீக்வன்சியில் கரெக்டாக பேர் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். அன்றைக்கி அது தர்மம் கொடுக்கும்பொழுது நம்மளையும் அறியாமல் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாலும் அந்த தர்மம் தலை காக்கும் பெரியவங்க சொன்ன மாதிரி அந்த தர்மம் அந்த பெயர் வைத்ததுனால வருகின்ற சில விஷயங்களை எல்லாம் நைட்டு ரிமூவ் பண்ணிடும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதை பற்றி பேசும்போது தான் ஒரு சகோதரர் சொன்னார், பேர் வைக்கிறது இவ்வளோ விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் இந்த பேர் வைக்கிறது பற்றி பேசும்போது அவர் சார் சொன்னார், சகோதரர், சில பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து கோத்தரம் மாற்றி தத்து கொடுத்துட்டா சரியாக போயிடுமான் சார். அவர் நிறைய பிஹெச்டி பண்ணியிருக்காரு. அதில் இந்த பேர் வைக்கிறதுல மட்டுமே அவர் பிஹெச்டி பண்ணிக்கிறார். அவருக்கு அதிக பிஹெச்டி கொடுத்துருக்கலாம். எந்த யூனிவர்சிட்டியும் அது எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் தனியாக பண்ணியிருக்கிறாரு. கோத்திரம் மாற்றி தத்து கொடுத்தார். ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு வந்து அது வாழ்நாள் முழுவதும் நம்ம அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடுறோம். அதனால் அந்த வாழ்க்கையினுடைய நன்மைகள் தீமைகளை நிர்ணயிக்கின்ற ஒரு சக்தி, வாழ்க்கையுடைய நன்மை தீமைகளை வந்து கொண்டு போகின்ற ஒரு சக்தி அந்த பேருக்கு இருக்குது. அதனால் பேரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிக்கு நம்ம அன்றைக்கி சொல்லும்போது நிறைய பெரிய பேர் வைக்க வேண்டாம்னு சொல்லி, பெருசாக பேர் வச்சோம்னா ஒரு 3 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருந்தார், ஒரு தாத்தா பேத்திக்குன்னு சொன்னேன். அந்த பேத்தி எங்கே யாரெல்லாம் கூப்பிடும் பொழுதும், ஸ்கூலில் இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும், அது ஜாப்புக்கு போனாலும், எங்கே எதுக்கு போனாலும், எங்கெல்லாம் அது பேர் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு சலிப்புணர்வை, ஒரு சங்கட உணர்வை அந்த நேம் ஆக்கர்ஷிச்சு அவங்க ஆறாவது ரெக்கார்ட் பண்ணோம். ஆனால் தாத்தா வச்சுக்கிற பேர் போய் பேட்டி சந்தோஷமாக இருக்கணுக்காக வைக்கிறாரு. ஆனால் என் ரிசல்ட்டு அது வேறு மாதிரி நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் சிம்பிளாக கூப்பிட்ற மாதிரி பேர் வை. அதே மாதிரி ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் முழு பேரை சொல்லி கூப்பிடுங்க. முழு பேரை கூப்பிடுங்க. இப்போ என்னுடைய பெரிய டாக்டர் பேர் தேவதேஷினி. இப்போ தேவதேஷின்னா நான் ஃபுல்லாக தேவதேஷினி தான் கூப்பிடுவேன். நிறைய பேர் தேவா தேவா தேவான்னு கூப்பிடுவாங்க. தேவா 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 அப்படி கூப்பிடக்கூடாது. பேர் என்ன வச்சுருக்கோம்? தேவதேஷின்னு வச்சுருக்கோம். அப்படின்னா தேவதேஷினி அப்படி தான் கூப்பிடணும். நான் எப்போ கூப்பிட்டேன் தேவதேஷின்னு தான் கூப்பிடுவேன். ஈவன் அவங்க அம்மா கூட சில டைமில் தேவா, சில டைமில் கூப்பிடுவாங்க, சில டைமில் தேவான்னு வந்துடும். பட் அப்படி கூப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி ஒர்க் பண்ணும்போது அதனுடைய நட்சத்திரம் அதுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சிக்கு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி ஃபுல்லாக ஒர்க் பண்ண அலோவ் பண்ணணும் நம்ம. அப்போ தான் அந்த குட் கர்மா கரெக்டாக வேலை செய்யும், அந்த பேட் கர்மா நியூட்ரலைஸ் ஆகி அது அவ்வளோவா இம்பாக்ட் கொடுக்காது. இங்கே தேவா தேவான்னு கூப்பிடும்போது என்ன ஆகும்? அதுக்குள்ள வைப்ரேஷன் போகும். அந்த வைப்ரேஷன் உள்ளே போகும்பொழுது அது சில பாசிட்டிவே வந்து குறைக்கும், சில நெகட்டிவ் அதிகப்படுத்தும். பாசிட்டிவை குறைக்கும், நெகட்டிவ் அதிகப்படுத்தும். இது நீங்கள் பேரில் பாருங்கள், நிறைய பேர் இப்படி தான் வச்சுருப்பாங்க. பேர் ஒன்று இருக்கும், இவங்க கூப்பிடணும்னு கூப்பிடுவாங்க. பேர் ஒன்று இருக்கும், இவங்க ஒன்று கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த வைப்ரேஷன் அது வந்து இம்போஸ் ஆகும். எப்படி கூப்பிடுவோமோ அந்த பேர் வைக்கும். அதனால் நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்களோ அந்த பேரை வந்து ஃபுல்லாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி பேர் வைங்க, சின்னதாக பேர் வைங்க. திவ்யலட்சுமி திவின்னு கூப்பிடுறாங்க. திவ்யலட்சுமி, திவி. அப்போ திவின்னா என்ன, திவ்யலட்சுமி இப்போ எந்த பவர் வேலை செய்யும்? ரெண்டும் வரும். திவ்யலட்சுமியும் வேலை செய்யும், திவியும் வேலை செய்யும். ஒரு குழப்பம் வரும் இல்லையா? ஒரு குழப்பம் வரும். அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு செகண்ட்லையும் அந்த திவின்ற வைப்ரேஷனும் வேலை செய்யும், திவ்யலட்சுமின்றதும் வேலை செய்யும். ரெண்டும் வேலை செய்யும். சில பேர் பேரில் ஃப்ரண்ட்டை மட்டும் கூப்பிடுவாங்க, பேக்கில் விட்டுருவாங்க. சில பேர் வீட்டில் ஒரு பேர் வச்சுப்பாங்க, அடைப்பெயர்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு பேர் இருக்கும், சர்டிஃபிகேட் ஒரு பேர் இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஸோ இது என்னென்னா தப்பு இல்லை, பட் ரெண்டுமே வேலை செய்யும். இதுவும் வேலை செய்யும், அதுவும் வேலை செய்யும். ரெண்டுமே நீங்கள் எந்த 4 பேர் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ ரைட்டிங்கில் சில பேர் ஆத்தர்ஸ் எல்லாம் வந்து புனைப்பெயர்னு வச்சுக்குவாங்க. அந்த புனைப்பெயரை கூட்டிகிட்டு வருவாங்க. புனைப்பெயர்னா இந்த புனைப்பெயரில் சொல்லி கூப்பிட்டுடும். அப்போ என்ன செய்யும்? அந்த ரியல் லைஃப்பில் உண்மையிலே பெற்றோர்கள் வச்சுருப்பாங்க, சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த பேரும் வேலை செய்யும், புனைப்பெயர் ரெண்டுமே வேலை செய்யும். இதில் என்ன விஷயம்னா நீங்கள் வைக்கிற அந்த கூடுதலாக வச்சுக்கிற இல்லை பார்ஷியலாக கூப்பிடுங்கிற அந்த பேர் வந்து பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்குறதா இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவான வைப்ரேஷன் கொடுக்குறதா நெகட்டிவாக கொடுக்கும். நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் கூப்பிட்றது பார்ஷியலான ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா ரெண்டுமே வேலை செய்யும். உங்கள் லைஃப்பில் 100% வச்சிங்கன்னா இந்த பேரும் வேலை செய்யணும், அதுவும் வேலை செய்யணும். அப்போ ரெண்டுமே கலந்து வேலை செய்யணும். வேலை செய்யும்போது நீங்கள் பார்ஷியலாக கூப்பிடும்போது அந்த கூப்பிட்ற பேர் வந்து பாசிட்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி கூப்பிட்ற பேர் வந்து பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பாசிட்டிவாக கொடுக்கும்.
சில டைமில் நீங்கள் பேர் வச்சுக்கிட்டு கரெக்டாக பார்த்து வைப்பீங்க. பெரும்பாலும் பேரை வைக்கும்போது அது இதெல்லாம் நிறைய பார்த்து வைப்பீங்க. நிமலராஜ், அந்த நிமலா, இந்த நிமலா, அது இதெல்லாம் பார்த்து பேர் ரொம்ப கரெக்டாக வைப்பீங்க. ஆனால் இதுதான் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். உங்கள் நேமுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் அரசுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேர் வச்சுருப்பீங்க. பட் இந்த மாதிரி அடைப்பெயராக ஏதாவது குறுகலாகவோ நீட்டியோ நெடிச்சோ ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா அந்த பவர் வந்து பாசிட்டிவாக இருந்தால் சந்தோஷம், நல்லது. தப்பு இன்கேஸ் நெகட்டிவ் வந்துச்சு, நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி கொடுக்கும், உங்கள் லைஃப்பில் பிரச்சனை கட்டங்களை கொடுக்கும். அதனால் பார்த்துக்கோ. என்னோட தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு எம்ஜிஆர் பேர் சார், எம்ஜிஆர் வந்து சூப்பர் ஜாதகம் சார். எம்ஜிஆர் வந்து இதை பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். பழைய யாராவது அந்த வீடியோ பார்த்தவங்க தெரியும், புதுசானவங்களுக்கு தெரியாது. அவர் வந்து எம்ஜிஆர் வந்து சூப்பர் ஃபிகர் சார், சூப்பர் நேம் சார். அவர் பெரிய ஒரு சாதனையாளர் சார். அதனால் அவர் பேர் வந்து 9 வந்திருக்கு சார். நியூமராஜி, ஹீரோ நியூமராஜி படி பேர் வந்து 9 வரும், 9 வரும். அதனால் அவர் சூப்பர் சார், சூப்பர் சார்னு சொல்லி என்ன பண்ணார், அவர் பேரை 9 நம்பர் வர மாதிரி மாற்றிக்கிட்டார். அவர் பேர் ஆக்சுவலாக கோபால். அவர் வந்து 9 நம்பர் மாதிரி மாற்றிக்கிட்டார். நான் இப்படி மாற்றிருக்கிறேன் சார் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி சொன்னார். சார் இது வேண்டாம் சார், இது உங்களுக்கு வேண்டாம், ஒத்து வராது, நீங்கள் ஏன் சார் அவரை பார்த்து நீங்களும் பேர் வச்சு? ஏன்னா இல்லை அவர் எல்லாரும் எம்ஜிஆர்னா எல்லாருக்கும் தெரியும், அப்படி அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டார் அவர். அது அந்த 9ஆவது நம்பர் டாமினேஷனில் வராரு சார். அதனால் அதை நான் வைக்கிறேன் சார். 2 டைம் சொன்னேன், 3 டைம் சொன்னேன், அவர் கேட்கல. ரொம்ப தீவிரமாக இருந்தார். எம்ஜிஆர் மாதிரி அந்த பேர் புகழ் வரும் சார், எனக்கு அது மாதிரி வந்துடுவோம் சார். எம்ஜிஆர் வந்தார், ரைட், ஓகே. அந்த நம்பருக்கு ஒரு பலன் இருக்குது, அந்த பலனை வந்து அது வேண்டாமே உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேச முடியாது, கொஞ்சம் மறைமுகமாக தான் டச் பண்ணணும். அந்த மறைமுகமாக டச் பண்ணும்போது பிடிச்சிக்கிறாங்களாம் பார்ப்போம். அது குட்காரமாக இருந்தால் பிடிச்சவங்க, இல்லைன்னா பேட்காரமாக விட்டுடுவாங்க. சரி சொன்னேன்னா, இல்லை சார் வேண்டாம். 2-3 டைம் இல்லை சார், அது எம்ஜிஆர் பேருக்கு 9 வருது, நிம்மராஜ் படி நானும் அதே மாதிரி வச்சுக்கிறேன். நான் கடைசியில் அவர் ஒரு டைமு ஒரு இடத்துக்கு அண்ணனுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு வண்டியில் 2 வீலரில் போகிறாரு. அண்ணனுடைய மகளையும் கூட்டிகிட்டு பைக்கில் போகிறாரு. அண்ணனுடைய பெரிய பொண்ணு கல்யாணம், சின்ன பொண்ணு, அண்ணனுடைய சின்ன பொண்ணையும் இவரும் கூட்டிகிட்டு போகிறாரு கல்யாணத்துக்கு. போகும்போது வந்து ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டு, ஸ்பாட்டே இறந்துடுறாரு. ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு, ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் அப்படி தப்பிச்சிச்சு, அடியோட கொஞ்சம் லேசான அடியோட கொஞ்சம் அப்படி தப்பிச்சிச்சு. இவர் ஸ்பாட்டே இறந்துடுறாரு. அதுக்கு முன்னாடி அவர் பேர் வச்ச உடனே அவங்க ஒய்ஃபுக்கு கேன்சர். யங்கேஜ், சின்ன வயசு தான், சின்ன வயசு, யங்கேஜ், கேன்சர். சென்னைக்கு வந்திருந்தபோது அப்போ என்னுடைய கிளினிக் வந்து ராணாசிட்டில் இருக்குது. வந்தார் சார், வந்து ஒய்ஃபை வந்து இங்கே கஸ்தூரிபா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறேன், இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. பாசிபிலிட்டே இல்லை. ஏன்னா பிகாஸ் அந்த 9 போட்டிருந்தவருடைய எஃபெக்ட் அவருடைய அரஸ்கோப் அதான் பண்ணோம். நான் ஒய்ஃபை கூப்பிட்டு போயிடுங்க, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க, இங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த நேமெல்லாம் கொஞ்சம் மாற்றி, அப்போ கூட சொன்னேன், இந்த நேமெல்லாம் மாற்றிடுங்க வேண்டாம் அப்படின்னு. அப்பயும் இல்லை நான் எம்ஜிஆர் மாதிரி வரேன்னார். கடைசியில் அவங்க ஒய்ஃப் சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு, 25-26 வயசு தான் இருக்கும் அந்த அம்மாவுக்கு. இறக்கும்போது இறந்துட்டாங்க, 2 குழந்தைங்க நினைட்டாங்க. அந்த அம்மா இறந்து ஒரு அடுத்த 4-5 இயர்ஸில் இவர் இறந்துட்டார். அது என்னன்னா, அந்த எம்ஜிஆர்ன்றது 9ன்னு வரும். அந்த 9 குறிக்கிறது வந்து செவ்வாய் கிரகத்தினுடைய கண்ட்ரோலில் வரும். 9 நம்பர் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு வரும். இந்த செவ்வாயினுடைய ஆளுமையில் வந்தால் என்ன நடக்கணும், எல்லா ஜாத்தியுமே இருக்குது. பட் செவ்வாயினுடைய டாமினேஷன் வரும்போது கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடந்தே ஆகணும். ஆக்சிடென்ட்டோ சர்ஜரியோ ஏதாவது நடந்தே ஆகணும், அவங்க உடம்பு ரத்தம் வந்தே ஆகணும். ரோல் எழுதப்படாத சட்டம், எழுதப்பட்ட சட்டம், அது ரோல். அது 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 நிறைய விஷயங்கள் இருக்குது, ஜோதிடர்களுக்கு தெரியும். 9 அப்படின்றது வந்து செவ்வாய் கிரகத்துக்கு உண்டான நம்பரு. அந்த செவ்வாய் கிரகத்துக்கு உண்டான அதிபதியினுடைய டாமினேஷனில் வரும்போது, சில விஷயங்கள் ஜாதகத்தில் வரும்பொழுது அவங்க உடம்புலேருந்து ஏதாவது ஒரு உடம்பு ரத்தம் வெளியே வந்தே ஆகணும். அதுக்காக அடிப்படணும் அல்லது கீழே விடணும், ஏதாவது ஒன்று ஆக்சிடென்ட் ஆகணும், ஏதோ ஒன்று நடக்கணும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு சும்மா செவத்துலையாவது ஆணிலையாவது அடிக்கும்போது கையை நசிங்காது, கை நசிங்கி போச்சு, இல்லை கீறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரத்தம் வெளியில் வரணும். அது ரோல் வந்தே ஆகணும். அந்த 9ன்ற எம்ஜிஆர் வந்து ஒரு ஃபேமஸாக வந்துட்டார், எல்லாரும் போட்டிருக்கணும், பெரிய ஆளாக வந்துட்டார். அதே சமயத்தில் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆக்சிடென்ட் நடக்கணும், உடம்பு வெளியே வந்தே ஆகணும். அப்போது எம்ஆர் ராதா வந்து எம்ஜிஆர் சுட்டாருன்னு சொல்லி, அப்போ நமக்கு தெரியாது எம்ஜிஆர் சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். சுட்டார், அதனால தான் அவர் குரல் கூட பழைய டைம்லாம் நல்லா வாய்ஸ் இருக்கும். அவர் சுட்ட பிறகு தான் அது என்ன சொல்லுவாங்க, மறுபறுப்பு எடுத்த மாதிரி புடைச்சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பழைய ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது, சொல்லுவாங்க. எம்ஆர் ராதா எம்ஜிஆர் சுட்டார், சுட்ட பிறகு அந்த குரல் மாறி போச்சு. ஒரு குரல் வந்து வேறு மாதிரி மாறினது காரணம் வந்து அதுதான்
அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மை. அப்படி சுட்டு ஆகணும், அவரோட ரத்தம் வந்தாகணும், அந்த வாழ்நாள் முழுசும் அந்த பாதிப்பு இருக்கணும். அந்த வாழ்நாள் முழுசும் அந்த பாதிப்பு இருக்கணும். இந்த இந்த செட்டப் வந்து எல்லாருக்குமே இருக்கும், அவங்க அரசுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பட் இந்த வேலை செய்யறது வந்து செவ்வாய் தான். அப்போ எம்ஜிஆருக்கு பாருங்க, அதே மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தது. தட் மீன்ஸ் ஆக்சிடென்ட்னா இங்கே எம்ஆர் அதை சுட்டுறாரு, துப்பாக்கியில் சுட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏதோ பேசியிருக்காங்க, இதை பண்ணுங்க, டப்புன்னு எடுத்து சுட்டு விட்டார். அப்புறம் ஏதோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ரொம்ப நாள் அது ஆப்ரேஷன்லாம் பண்ணி அந்த குண்டெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி ஏதோ நார்மல் ஆகி அப்புறம் நார்மலுக்கு வந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்போது இருந்தாலும் அந்த குரல் வந்து வித்தியாசமாக இருக்கும். அம்மா ஒரு தடவை எனக்கு காட்டினாங்க, பாரு எம்ஜிஆர் நடித்த பழைய படம் இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி, இட் மீன்ஸ் இந்த துப்பாக்கியில் சுட்டாரே அது நடக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆரோட குரல் எப்படி இருக்கு பாரு, இப்போ சுட்ட பிறகு எம்ஜிஆர் பேசுகிற அந்த டோனை பாருன்னு சொல்லி ஒரு முறை எங்கள் அம்மா வந்து எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது டிஃப்ரென்ஸ் காட்டி கொடுத்தாங்க ஒரு தடவை. பாரு பழைய படத்தில், ரொம்ப பழைய படம், அதில் அவர் எப்படி வசனம் பேசுகிற டோனு பாரு இப்படி இருக்குது, இப்போ அவர் சுட்டுட்டாங்க, அதுக்கு பிறகு ஒரு நடிக்கிறாரு பேசுகிறாரு, பட் வாய்ஸ் பார்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அப்போ நான் சின்ன பையன், நான் ஸ்கூல் படிக்கிற பையன், வித்தியாசம் தெரிஞ்சுது. ஸோ அந்த பாதிப்பு அவருக்கு இருக்கணும், அந்த 9ஆம் நம்பருடைய பாதிப்பு அது இருக்கணும். அதே மாதிரி ஒரு பேர் வச்சார். ஸோ இது நிறைய கஷ்டப்பட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் கேட்கல, அது என்ன சொல் பேச்சு கேட்கல, அது கர்மா அப்படி இருக்குது. அதனால் 9னா 9 பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், இந்த ரொம்ப ரிஸ்கியான ஜாப்ல இருக்கிறவங்க யார், இந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க அரஸ்கப்பை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அண்ட் தென் அந்த ஃபயர் பிரிகேடு, தீயணைப்பு சொன்னீங்க அவங்க, இந்த மாதிரி மிலிட்ரி பீப்புள், இவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன சாதாரண போஸ்டிங் வந்து எவ்வளோ பெரிய போஸ்ட் இருந்தாலும் செவ்வாயினுடைய அட்டாச்மெண்ட்டும் செவ்வாயினுடைய பங்குன்னு உள்ளே இருக்கும். அது இருந்தால் தான் அவங்க அந்த ஜாப்புக்கே போக முடியும். ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும். அது அவங்களுடைய ஜாதகத்தில் சில வலிமையாக சில ஃபேவராக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரிஸ்கில் மாட்ட மாட்டாங்க, சில நாள் மாட்டுவாங்க. பட் என்னையா இருந்தாலும் பாருங்கள், அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாயினுடைய பங்குன்னு இருக்கும். மற்றவங்கள விட அதிகமாக இருக்கும் மிலிட்ரி பீப்புளுக்கு, போலீஸ் பீப்புளுக்கெல்லாம், இந்த ஃபயர் பிரிகேடில் தீயணைப்படையெல்லாம் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஜாப் அது. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாரும் ஒன்று கிளைம் பண்ண முடியாது, கேட்க முடியாது. அரசாங்கம் கருணை தொகை உதவி கொடுங்க, அது வேறு சமாச்சாரம், பட் ரிஸ்க் வரும் இல்லையா. ஸோ அந்த பேரில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் பேரை பார்த்து கொஞ்சம் கரெக்டாக வைங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதோ யாரோ நடிகர் வச்சார், யாரோ அரசியல்வாதி வச்சார், யாரோ வச்சு அவர் வச்சுட்டு போயிடுவார். அவருக்கு ஏதோ ஒரு அரசியல்வாதி ஒரு பேர் வச்சு போயிடுவார், யாரோ நடிகர் பேர் வச்சு, அவங்களுக்கே தெரியாது. நீங்கள் பார்த்து எங்கள் பெத்த பிள்ளைக்கு நீங்கள் தான் பேர் டிசைட் பண்ணணும். மற்றவங்களாம் கூப்பிட்டு யாரும் பேர் வைக்காதீங்க, அவங்களுக்கு அது தெரியாது. அதனுடைய பூர்வீகம் என்னன்னு தெரியாது. இந்த குழந்தை என்ன கர்மம் வாங்கிட்டு வந்திருக்கு, என்ன அனுபவிக்கிறதா இந்த பூமிக்கு வந்திருக்கு, ஜாதகத்தில் இருக்குது எல்லாமே. இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கு, இதெல்லாம் வந்து சுகத்தை அனுபவிக்கிறது வந்து, இதெல்லாம் கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கு, இதெல்லாம் இப்படி மாற்றத்துக்கு வழி இருக்குது, இதெல்லாம் பண்ணும். இது ஜாதகத்தை பார்த்து பேர் வைக்க முடியாது. தயவு செய்து இந்த அரசியல்வாதி வைக்கிறது, இந்த சினிமாக்காரங்க வைக்கிறது, இல்லை யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்க வைக்கிறது அப்படிலாம் வைக்காது. நீங்கள் கரெக்டாக பார்த்துவேன். நீங்கள் தான் அந்த குழந்தைய பெற்றுருக்கிறீங்க, அந்த குழந்தை உங்களுடைய கர்மாவை கொண்டு வந்திருக்கு. அதுக்கு என்ன பேர் வைக்கணுமோ அதில் பேர் வைங்க. பேருக்கு சாதாரண விஷயமா எடுக்காதீங்க. இது மாதிரி பேசினா நிறைய விஷயங்கள் இருக்குது, பேரை பற்றி பேசினாரே. அப்போது அவர் வந்து இந்த பேரை மாற்றத்தை பற்றி நிறைய அவ்வளோலாம் பாடுபட தேவையில்லை. அவ்வளோலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய செலவு பண்ணி நிறைய டைம் எனர்ஜி மணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிற சகோதரர் தேவையில்லை. அப்படிலாம் பண்ண அது என்ன நினைக்கிறோன்னா, இப்படியெல்லாம் பண்ணிட்டா நம்ம நல்லாயிடுவோம்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லவே இல்லை. கர்மாவை சரி பண்ணால் போதும், எல்லாம் சரியாயிடும். நீங்கள் கர்மா கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் பேரே முன்ன பின்ன இருந்தால் கூட பார்த்துக்கோம். அது நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கர்மாவை. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, குட் கர்மாவை கிரியேட் பண்ணும், பேட் கர்மாவை குறைக்கணும். இது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தாரக மந்திரமாக இருக்கணும். உங்கள் லைஃப்பில் ஒரு செகண்ட், ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் அவர் லைஃப் ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் குட் கர்மாஸ் அண்ட் பேட் கர்மாஸ். ஒரு வினாடியும் வந்து ஒரு வினாடியுமே குட் கர்மா சேர்த்துறோமா, பேட் கர்மா கழிக்கிறோமா, இது ரெண்டு தான். குட் கர்மா சேர்த்துறோமா, பேட் கர்மா கழிக்கிறோமா. இப்போ பேட் கர்மா கழிக்க என்ன ஆகும், குட் கர்மா வந்து சேரும். இல்லை குட் கர்மா சேர என்ன ஆகும், பேட் கர்மா போகும். இதை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும். அதான் சொல்லுங்க. நீங்கள் இந்த பேர் அந்த பேர் அப்படி இப்படி இதெல்லாம் நீங்கள் இதை சேர்த்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் இதை சேர்த்த இந்த குட் கர்மா சேர்த்த இதை ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். நம்ம ஏன் நெகட்டிவாக பேசணும், குட் கர்மான்னு வச்சுக்கோமே. குட் கர்மாவை சேர்த்த பேட் கர்மா ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இல்லையா. அப்போ ஏன் பேட் கர்மா அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கணும். ஸோ அந்த பேட் கர்மாவை விட்டுடுவோம். நம்ம அந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுவோம். குட் கர்மா அப்போது லைஃப்பில் குட் கர்மா சேர்த்த ஆட்டோமேட்டிக்காக பேட் கர்மா போயிடும். அது நெகட்டிவாக அதுக்கு ஒரு பேட் கர்மா டெய்லி சொல்லிட்டு
அதுக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுத்துருக்க வேண்டாம். குட் கர்மா மட்டும் சொல்ல வேண்டான்னு சரி சொல்லிடு. குட் கர்மா சார் எல்லாம் டிவைன் சீக்ரெட் சொல்ல வேணான்றாங்க, என்ன பண்ணுறது? ம். சில விஷயங்கள் சொல்ல வேண்டாம், எல்லாம் டிவைன் சீக்ரெட் சொல்ல வேணாம் அப்படின்றாங்க. மீறி சொல்லிட்டோம்னா உடனே இந்த மாதிரி ஏதாவது இன்டரப்ட் பண்ணி சிக்னல் கொடுக்குறாங்க. வேணான்னு சொல்லுவோம், இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிவிடுவோம், ஒரு ஆர்வத்தில் சொல்லிவிடுவோம், ஃப்ளோவில் வேண்டாம் ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்ட்டுவாங்க. சரி, ஓகே. ஸோ பேரில் எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ பேரை மாற்றினா, பேரில் கரெக்ட் பண்ணிட்டா நாம் வந்து இதெல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சகோதரர் நிறைய சென்ட் பண்ணிக்கிறார், நிறைய பணம் செலவு பண்ணிக்கிறாரு, எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு, நிறைய பண்ணிக்கிறாரு. பட் தவறு இல்லை. பட் வந்து நீங்கள் கர்மாவை வந்து நீங்கள் கரெக்டாக குட் கர்மாவை கிரியேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் கூட அடிபட்டுடும். இதெல்லாம் அடிபட்டுடும். அதில் வந்து கடலில் கிடச்ச பெருங்காயம் மாதிரி அடிபட்டுடும். நெகட்டிவ் பேர் வைக்க மாட்டீங்க, நெகட்டிவ் வைப்ரேஷன் வராது. அப்படியே நீங்கள் வைக்க விடாது, அப்படியே வச்சாலும் அது வந்து மாற்றி நியூட்ரைஸ் பண்ணி கொண்டு வந்துடும். கர்மாவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, குட் கர்மாவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் வாழ்க்கையில் ஒரு செகண்டும் குட் கர்மாவை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டுமே கான்செப்ட் பண்ணணும். நாம் இன்னிலிருந்து அந்த நெகட்டிவ் கர்மா போக்கணுன்றதை கூட விட்டுடுவோம். நெகட்டிவ் கர்மா போக்கணுன்றது கூட விட்டுடும், அது செகண்டரியாக வச்சுக்குவோம், அதுக்கு எனர்ஜி கொடுக்க வேண்டாம். குட் கர்மா சேர்த்தணும். இன்றைக்கி என்ன பண்ணணும், இன்றைக்கி எவ்வளோ சம்பாரிச்சோம். பணம் எல்லாருக்கும் தேவை, எல்லாருமே ஒரு எய்ம் பண்ணுவாங்க இல்லையா? நான் இன்றைக்கி எவ்வளோ சம்பாரித்தேன், இந்த வாரம் எவ்வளோ சம்பாரித்தேன், இந்த மாதம் எவ்வளோ சம்பாரித்தேன், இந்த வருஷம் எவ்வளோ சம்பாரித்தேன். ஒரு எய்ம் வைக்கிறாங்க, டார்கெட் வைக்கிறாங்க, டார்கெட் வச்சுலாம் போகிறாங்க இல்லையா? அது மாதிரி நாம் இன்றைக்கி எவ்வளோ குட் கர்மா சம்பாரித்தோம், இன்னும் இந்த வாரம் எவ்வளோ குட் கர்மா சம்பாரித்தோம், இந்த மாதம் எவ்வளோ குட் கர்மா சம்பாரித்தோம், இந்த வருஷம் எவ்வளோ குட் கர்மா சம்பாரித்தோம். இந்த லைஃப்பில் நம்ம இது வரைக்கும் எவ்வளோ குட் கர்மா சம்பாரிச்சிருக்கிறோம், எவ்வளோ குட் கர்மா இதில் நீங்கள் கான்செப்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பேர் மேட்டர்னா அடிபட்டுடும். பேர் அப்படியே மாற்றி தவறாச்சுன்னா கூட அது நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஏன்னா இந்த பவர் அதிகமாக வரும், இந்த பவர் வந்து குறைஞ்சிடும். அப்போது இதெல்லாம் பார்க்குறதுக்கு பேர் விஷயம் சொன்னார். ரெண்டாவது தவிட்டுக்கு குழந்தைக்கு வந்து தானம் கொடுத்துடலாம் சார், அது தானம் கோயிலில் போய் கோயிலில் கொடுத்துட்டு இதை தவிட்டுக்கு தானம்னு சொன்னார். கொடுத்துட்டு தவிடு வாங்கிக்கணுமா, குழந்தைய கொடுத்துட்டு தவிடு வாங்கிக்கணுமா, அப்புறம் தவிடு வாங்கிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு திருப்பி குழந்தைய வாங்கிக்கிடுவாங்களாம். இது ஒரு முறை. எப்படி சார் இது அப்படின்ட்டு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். அன்னைக்கு சார் கொஞ்சம் விளக்கமாக சொன்னார். குழந்தை ஒரு நெகட்டிவ், ஏடாகுடமாக இருக்குது, ஜாதகம் ஏடாகுடமாக இருக்குது, கஷ்டப்படணும் இருக்குது. சரி, இது போய் கோயிலில் போயிட்டு தானம் கொடுத்துடணுமா, குழந்தை யாருக்காவது கூப்பிட்டு தானமாக கொடுத்துடணுமா. அவங்ககிட்ட தவிடு வாங்கிக்குவாங்களாம். குழந்தை கொடுக்க போது தவிடு வாங்கிக்குவோம். சரி, ஓகே, தவிடு வாங்கிட்டு வந்துடுவாங்களா குழந்தை கொடுத்துட்டு? இல்லை சார், அப்புறம் திருப்பி குழந்தைய வாங்கிக்குவாங்க சார். அதாவது தவிடுக்கு கொடுத்துட்டு தவிடு வாங்கி வீட்டுக்கு வந்துடணும், தவிடு வாங்கி வீட்டுக்கு வந்து குழந்தை பயன்னு சொல்லிட்டு வந்துடணும். ஆனால் அது இல்லையா சொல்கிறாரு. இல்லை சார், அது அப்படி இல்லை சார், அப்படி கொடுப்பாங்க, வாங்கிக்குவாங்க தவிடு, அப்புறம் தவிடு வாங்கி அப்புறம் திருப்பி குழந்தை வாங்கி வந்துடுவாங்க சார். இதெல்லாம் எப்படின்னா கடவுளை நாம ஏமாத்துறது, கடவுளை வந்து நாம ஏமாத்துறது, நாமளே ஏமாத்திக்கிறது. அது கடவுளை நம்ம ஏமாத்துற டைப் ஆஃப் சீட்டிங் த காட் தான். கடவுளை ஏமாற்றுகின்றோம். நாம் வந்து ரொம்ப உஷாராக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கடவுளை சீட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளை படைச்ச கடவுளையே நம்ம ஏமாற்ற பார்க்குறோமே. எப்படி கடவுள் ஜெயிப்பார், நாம் போய் ஜெயிப்போமா? நமக்கே இவ்வளோ அறிவு இருக்குது, இவ்வளோ திறமை இருக்குது, இவ்வளோ நாலேஜ் இருக்குது, இவ்வளோ யோசனை பண்ணுறோமே, நாமளே இவ்வளோ திங்க் பண்ணுறோம், இப்படிலாம் பண்ணலாம், இப்படி வந்தால் இப்படி ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோமே. நம்ம நினைக்கிற படித்த கடவுள் நம்மளை இப்படி நமக்கு ஏமாற்றுவான்னு தெரியாதா என்ன? நம்ம எப்படி இந்த தில்லாடங்கடி வேலைலாம் பண்ணுவோன்னு அவர் தெரியாதா என்ன? நம்மக்கிட்டேருந்து எப்படி அவருடைய கர்மாவை இம்போஸ் பண்ணி செய்ய வைக்கணும் அவர் தெரியாதா என்ன?
நாம் அப்படி நினச்சிக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. சில ஜோதிடர்கள் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி பண்ணார். இந்த தவிட்டுக்கு அஹ், தானம் கொடுக்கறது, அப்புறம் வந்து இந்த கோத்திரம் மாற்றி பேர் சொல்கிறது அப்படின்னாரு. கோத்திரம் மாற்றி தத்து கொடுத்தல். கோத்திரத்தை மாற்றிக்குவாங்களாம். கோத்திரத்தை மாற்றிக்குவாங்களாம். கோத்திரத்தை மாற்றி வேற இவங்க ஒரு கோத்திரம் இருப்பாங்க, அந்த வேற ஒரு கோத்திரத்துக்கு இருக்கிறவங்களுக்கு தத்து கொடுத்துட்றது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, இது ரெண்டுமே தப்பு தான். தவிட்டுக்கு தானம் கொடுக்குறதும் தப்பு தான், கோத்திரம் மாற்றி கொடுக்குறதும் தப்பு தான். அதாவது இந்த பூமிக்கு நாம் வரோம் ஒரு பர்பஸோட, தெளிவான பர்பஸோட வரோம். தெளிவான பர்பஸோட வரும். இந்த பர்பஸுக்கு பாசிட்டிவாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். நெகட்டிவாக இருக்கிற விஷயம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் பண்ணணும். அதுதான் செய்யணும். மொழியே இந்த கோத்திரம் மாற்றி நீங்கள் தத்து கொடுத்துட்டா பிறந்த குழந்தை தானே, அது உங்களுக்கு பிறந்த குழந்தை தானே. நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் அது உங்கள் குழந்தை தானே, உங்கள் குழந்தை தானே அது. அப்போ நீங்கள் மாற்றி யாருக்காவது கொடுத்துட்டா அது எப்படி போயிடும்? எப்படி போயிடும்? நாம் நினச்சிக்கிறோம் அப்படி. பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருந்து போச்சுன்னு நினச்சிக்குது. அப்படி பூனை கண்ணை மூடிச்சு, உலகமே இருந்து போச்சுப்பா அப்படின்னு நினைக்குது. அது தப்பு தானே. கண்ணை திறந்தா திருப்பி இருக்க போகுது. அதே மாதிரி தான் இந்த கோத்திரம் மாற்றி தத்து கொடுக்கறது, அப்புறம் தவிட்டுக்கு தத்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஹம்பக்கு, நம்மளுக்கு நாமே ஏமாற்றிக்கிறது. இந்த ஜோதிடர்கள் தவறாக வழிகாட்டுறாங்க. தயவுசெய்து ஜோதிடர்கள் யாராவது இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிருந்தாலும் சொல்லுங்கள், இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி ராங்கு அட்வைஸ் கொடுத்தோம்னா, இந்த மாதிரி தப்பான விஷயம் சொன்னோம்னா அது சொல்லுகின்ற நமக்கும் நிறைய கர்மா சேரும். இதில் யாராவது ஜோதிடர்கள் இருந்தால் இருக்கலாம், மேபி. இல்லை ஜோதிடர்கள் தெரிஞ்சவங்க இருக்கலாம், ஜோதிடர்கள் சம்மந்தப்பட்டவங்க இருக்கலாம். யாராக இருந்தாலும் தயவுசெய்து இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயங்களை சொல்லாதீங்க. இப்படி சொல்லி அவங்க செஞ்சு அவங்க ஏமாந்து பலன் கிடைக்கலன்னா அந்த கர்மா நமக்கு சேரும், ஜோதிடர்களாகிய நமக்கு சேரும். அப்போது அது நம்மளோட போகாது, நம்ம தலைமுறைகளையும் பாதிக்கும். இந்த மருத்துவர்களுடைய பணி, ஜோதிடர்களுடைய பணி, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட். இதெல்லாம் ஆசிரியர்கள், விவசாயிகள், இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். மற்ற தொழில்களோட இந்த தொழிலில் ரொம்ப புனிதமான தொழில் விவசாயம். மிக புனிதமான தொழில், அடிப்படை தொழில். எல்லா தொழில்களுமே நல்ல தொழில்கள் தான், எல்லாமே புனிதமானது, அது தப்பு கிடையாது. பட் அது ரொம்ப புனிதமானது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படி சொன்னால் விவசாயம். விவசாயி வந்து சேத்துல இறங்கி விவசாயம் பண்ணலன்னா நம்ம சோறு சாப்பிட முடியாது. அது எலான் மஸ்கா இருக்கட்டும், அம்பானியாக இருக்கட்டும், மோடி ஆகட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவன் இறங்கி அந்த சேத்துல இறங்கி வேலை செய்யலைன்னா நம்ம சாப்பிட முடியாது. கோடி கோடியாக பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, டன் டன் நகையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, தங்கத்தையும் வங்கியும் வயலையும் வச்சு பண்ண முடியாது, தங்கத்தில் சட்னி பண்ண முடியாது, வைரத்தில் பொரியல் பண்ண முடியாது, சரியா? பிளாட்டினத்தில் வந்து இட்லி சுட முடியாது. இதெல்லாம் நாம் செஞ்சு சாப்பிட முடியாது. எப்பேற்பட்ட கோட்டீஸ்வரனாக இருந்தாலும், மல்டி பில்லியனராக இருந்தாலும், சாப்பாடுன்றது வந்து அனிமல் கிங்டம்ல அவங்க சாப்பிட்றாங்க, அது விட்டுங்க வெஜிடபிள் கிங்டம்லேருந்து வரணும். இந்த உணவு தான் சாப்பிடணும். சார் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், விவசாயத்தை பற்றி யாரும் கேர் பண்ணுறதில்ல, கண்டுக்கிறது இல்லை. ஒரு சினிமாவுக்கு கொடுக்கின்ற, சினிமாக்காரர்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை அரசாங்கம் விவசாயி கொடுக்கல. இது இன்னைக்கு இல்லை, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்கள் தெளிவாக எழுதி வச்சு போயிருக்கிறாங்க. தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க. நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சுருக்காங்க. அரசாங்கம் சினிமாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும். தூக்கி வச்சு தலையில் வச்சு ஆடும்ன்றாங்க. சினிமாக்காரங்க தலையில் வச்சு ஆடும் அப்படின்றார். தனுஷ் என்ன பெரிய சாதனை பண்ணிட்டான்னு மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் வீட்டு விட்டு விருந்து கொடுக்குறாரு. மன்மோகன் சிங் விருந்து கொடுக்குறாரு வீட்டில். தனுஷ் அவர் கூப்பிட்டு அவருக்கு விருந்து கொடுக்குறாரு ஸ்பெஷல். என்ன சாதிச்சு கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அதே விவசாயி அவனால் பணம் கட்ட முடியல, அவன் வாங்கின லோன் கட்ட முடியலன்னா அவனை பேங்க்கில் கொடுத்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அவன் விவசாயி, அவன் எங்கே சுவிஸ் பேங்கில் போய் பணம் போடல, சுவிஸ் பேங்கில் போய் பணத்தை போட்டு டெபாசிட் பண்ணல, லண்டனில் ப்ராப்பர்ட்டி வாங்கலை, அமெரிக்காவில் ப்ராப்பர்ட்டி வாங்கலை. அவன் ஏதோ வாங்கினா போட்டான், விவசாயி போட்டான். உழவன் கணக்கு பார்த்தா உழக்கோல் கூட மிஞ்சாதுன்னுவாங்க. உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கோல் கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அது உண்மையான பழமொழி தான். ஏதோ அப்படி பண்ணுறாங்க, ஏதோ ஊட்டிட்டு வராங்க. அது புண்ணியமான தொழில். அந்த விவசாயிகளுக்கு நன்றி கூறக்கூடிய ஒரு பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை தமிழர் கண்டுபிடிச்சது. அந்த நன்றியோட இருக்கணும். புனிதமான தொழில். அதுக்கு அடுத்தது ஆசிரியர் தொழில். இந்த புனிதமான தொழிலில் தப்பு பண்ணுறாங்க விவசாயிகள், நிறைய தப்பு பண்ணுறாங்க. எங்கே தப்பு பண்ணுறாங்க? அந்த இயற்கை உரத்தை மாட்டி செயற்கை உரத்தை கொண்டு வந்தாங்க.
அதனால அது ஒரு கர்மா. விவசாயிகள் செயற்கை உரங்களை பயன்படுத்துகின்ற விவசாயிகள் தீய கர்மாக்களை அனுபவிக்கிறார்கள். யாருக்குமே தெரியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு செயற்கையான உரங்களை போட்டு ஈல்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் தீய கர்மாவை சம்பாதிக்கிறாங்க, அதை அனுபவிக்கிறார்கள். ஏன்னா நிறைய டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். இயற்கையான உரத்தை போட்டு இயற்கையா இருந்தவங்க, அந்த விவசாயிகள் வறுமையில் இருந்தா கூட அவங்க எவ்வளவு நிம்மதியா இருந்தாங்க. அதே மாதிரி வேற சில பேர் அது குரூப் இருக்கு, அது பப்ளிக் பண்ண சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் இன்வைட் ஆகி செயற்கை உரத்தை போட்டு ஈல்டு நிறைய கொண்டு வந்து விவசாயத்துல பணக்காரங்களாயிட்டாங்க. பெரிய பணக்காரங்க ஆயிட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா இந்த சாதாரண அந்த வரவும் செலவும் பத்தாம உழக்கோல் கூட பத்தாதுன்னு அந்த விவசாயி கிட்ட இருக்கிற ஒரு நிம்மதி, சந்தோஷமானதும் ஆரோக்கியம் இல்லாம அவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளோக்கு எவ்வளோ செயற்கை உரத்தை போட்டு பணம் வருது, ஈல்டு நிறைய வருதுக்காக விவசாயம் செய்கிறார்களோ அவர்கள் தீய கர்மாக்களை சேர்த்துக்கொள்கிறார்கள். இது நான் பல வகையில் அட்வைஸ் சொல்லியிருக்கேன். கேட்காதவங்க அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரெக்கார்டு இருக்கு என்கிட்ட. தப்பு, அவங்க தப்பு பண்ணுறாங்க. அடுத்தது ஆசிரியர் தொழில். ஆசிரியர் தொழில் ரொம்ப புனிதமான தொழில், ரொம்ப ரொம்ப புனிதமான தொழில். அந்த தொழிலும் நிறைய தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆசிரியர் தொழில் ரொம்ப புனிதமான தொழில். இவங்க ஏதாவது தப்பாக சொன்னால் சொசைட்டி டோட்டலாக தப்பாக எடுத்துக்கும். இவங்க சொல்லிக் கொடுக்க தப்பாக இருந்துச்சுன்னா அது சொசைட்டி டோட்டலாக பாதிக்கும். ஸோ ஒரு ஆரோக்கியமான நாட்டை, ஆரோக்கியமான மக்களை, ஆரோக்கியமானன்னா இங்கே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குற பங்கு ஆசிரியர்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த ஆசிரியர்கள் அதை அவங்களுடைய பொறுப்புலேருந்து கொஞ்சம் தள்ளி வரும்போது அவர்களையும் அவருடைய கர்மா பாதிக்கின்றது. போதாக்கரை கவர்மெண்ட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து அவங்கள அடிக்கக்கூடாது, அவங்கள திட்டக்கூடாது, அவங்க மனசு நோக்கிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சட்டங்களை ஃபாரினில் பார்த்து போட்டுட்டு ஃபாரின் மாதிரியே இந்தியாவும் கட்டு குட்டிச்சோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆசிரியர்கிட்ட திட்டு வாங்கினவங்க, ஆசிரியர்கிட்ட அடி வாங்கினவங்க, ஆசிரியர்கிட்ட திட்டு வாங்கினவங்க, அடி வாங்கினவங்க, ஆசிரியர்களால் தண்டிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க இன்னைக்கு. அதையும் நான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் ஆசிரியர்கிட்ட அடி வாங்கினாங்களோ, யாரெல்லாம் திட்டு வாங்கினாங்களோ, யாரெல்லாம் ஆசிரியர்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கினாங்க, அவங்க நல்லா இருக்காங்க இன்னைக்கு, நல்லா இருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ இருக்கு. அவன் பையன் தப்பு செய்யறனா கூட ஆசிரியர் கேட்க முடியல, திட்டக்கூடாது, அவன் மனசு நோக்கமாக பேசக்கூடாது, ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. என்னைக்கு சட்டம் போட்டாங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கதை. தருதலைகளாக தான் இருக்கிறாங்க, எல்லாமே தருதலைகளாக தான் இருக்கிறாங்க. யாரும் மதிக்கிறது இல்லை, டீச்சர்ஸ் மதிக்கிறது இல்லை. அப்போ ஒரு கற்றுக் கொடுக்குற குருவை மதிக்கலைன்னா அப்போ அவன் வாழ்க்கையில் அவன் யாரை மதிக்க போகிறான்? பெத்தாமாவுக்கு டோஸ் தேவையில்லை போன்றான். ஒரு சகோதரி போன வாரம் சொல்லி வருத்தப்பட்டாங்க. அவங்க கணவர் இறந்துட்டாரு, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஒன்லி ஆப்போசிட்டாக அவங்க குடும்பத்துக்கு தேவையான மற்ற உறவு இருந்து யாரெல்லாம் சேர்ந்து எல்லாமே ஆப்போசிட் நிற்கிறாங்க. இந்த அம்மா மட்டும் தனியாக நிற்கிறாங்க. அவங்க தனியாக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து பிள்ளைய வளர்த்துறாங்க. மகன் ஐடியில் வேலை செய்கிறாரு. அவர் ஒரு நாள் பேச்சு சொல்கிறாங்க, சொல்லி சகோதரி கண் கலங்கினாங்க. கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் ஜாலியாக லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துருவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதியோர் போய் சேர்ந்துருங்க. நல்லா பாருங்கள், முதியோர் போய் சேர்ந்துருங்க. நல்லா காஸ்ட்லி முதியோர் இல்லம்லாம் இருக்குது. இப்போது நல்ல அம்யூனிட்டிஸ் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நல்ல நல்ல ரொம்ப எல்லா கன்வீனியன்ஸும் இருக்குது, எந்த குறையும் சொல்லணும். அந்தளவுக்கு நல்ல லக்ஸரி ஹோட்டல் மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குது, முதியோர் இல்லம்லாம் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிடுமான்னு சொன்னாருன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. உண்மையே கேட்கும்போது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே போனால் நம்ம கர்மா தான், அது வேற. பட் இருந்தாலும் ஒரு மகன் நம்ம வாழ்க்கையில் கணவர் இல்லை, தனி ஒரு பெண்மணியாக அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு இருந்து வாங்கன்னா அதை நினைச்சாலே அந்த மகனுடைய வாழ்க்கை அந்த வார்த்தை வரக்கூடாது. அம்மா இப்படியெல்லாம் நம்ம டெடிகேட் பண்ணி அப்பா இறந்துட்டாரு, நாம் இருக்கோம், நம்ம தங்கச்சி இருக்குது, 2 பேரையும் அம்மா யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் அத்தனை பேரும் ஆப்போசிட்டாக எல்லாருமே ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க. எல்லா ரிலேட்டிவும் ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க. ஏதோ ஒரு காரணங்களுக்காக எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக. அப்படி இருக்கும்போது அம்மா நம்மளை இவ்வளோ, அதாவது என்ன சொல்கிறது, அது சொல்கிறதுக்கே வார்த்தைகள், அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு
ரத்தத்தை வேர்வையாக சிந்தி ரத்தத்தை பாலாக கொடுத்து வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற அளவுக்கு நல்ல லட்சக்கணக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு உனக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னா அதை நினைச்சாலே இந்த வார்த்தை வருமா? வராது. அன்னைக்கு சொல்லி கண் கலங்கினாங்க அவங்க. சார் என் மகன் இப்படி சொல்லிட்டான் சார், என் மகன் இப்படி சொல்லிட்டான் சார், நீங்கள் வந்து நல்ல காஸ்ட்லியாக நல்ல ஃபெசிலிட்டியான நல்ல முதலீடு நீ போய் ஜாயின் பண்ணிக்கோ, நீ போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இந்த பையனுக்கு நான் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் நல்லா வாழணும்னு இந்த அம்மா எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பையன் அப்படி சொன்னான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணேன், கல்யாணம்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கல்யாணம்லாம் எனக்கு வேண்டாம், நான் நல்லா ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு நான் போகிறேன் அப்படி நல்லா லக்ஸரியாக செலவு பண்ணிட்டு நல்லா இன்னும் அபரீதமாக நிறைய செலவு பண்ணுறாரு. செலவு பண்ணிவிட்டு அம்மா வந்து நீங்கள் போய் முதலீடு போய் சேர்ந்துக்கமான்னா நம்ம தமிழ் பண்பாடு எங்கே போயிட்டுருக்கு, எங்கே போயிட்டுருக்கு? இதையெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணாமல் எப்படி என்ன மாதிரி படிப்பு படிக்கிறாங்க? இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி தான் வருது. பாசம்னா என்ன, அன்புன்னா என்னன்னு தெரியாத உறவுகளாக வருது, தெரியாத விஷயமா வருது. அந்த பாசம் அன்பெல்லாம் ஊட்டி வளர்த்துற என்னமோ பணம் தான் பெருசு, பணம் தான் பெருசு அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. அப்போ அந்த அந்த தாயினுடைய மனசு என்ன வேதனைப்படுப்பாங்க, அந்த தாயினுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படுப்பாங்க. நான் கொஞ்சம் சமாதானம் சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் எல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படி சொல்லி நான் சொல்லிட்டேன். அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த மனசில் அந்த அந்த வலி வேதனை இருக்குமா இல்லையா? மகன் ஒரே மகன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு இருக்குமா இல்லையா? ஸோ என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஸோ அந்த ஆசிரியர்கள் வாயும் கட்டுப்பட்டு விட்டது, இப்போ கட்டு போட்டுட்டாங்க. ஸோ அவங்களும் பண்ணுறதுக்கு இல்லை. இது மாதிரி எல்லா தொழில்களுமே புண்ணியமான தொழில்கள். மருத்துவ தொழிலாம் அப்படி தான், மருத்துவம் புண்ணியமாக செய்யணும். இன்னைக்கு கமர்ஷியல் பண்ணிட்டாங்க, கமர்ஷியலாக பண்ணிட்டாங்க, எல்லாம் கமர்ஷியலாக டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மற்றும் அட்மிஷன் பண்ணும்போது இப்போ நான்லாம் படித்தேன்னா மெரிட்டில் படித்தேன், டாக்டர்னா மெரிட்டில் படிக்க வச்சேன். நம்ம லஞ்சன்னு ₹1 யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல. ஆனால் 1 கோடி 2 கோடி ரூபாய் கொடுத்து எம்டி முடிச்சுட்டு வராங்க. படிப்பை பேசிக்காக எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு தெரியும். அதெல்லாம் ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம், எல்லாம் ரகசியம் தான். இன்னும் ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ரகசியம் நினச்சிக்கிறோம். எம்பிபிஎஸ் சீட்டுக்கு என்ன ரேட் போகுது உங்களுக்கே தெரியும், எம்பிபிஎஸ் சீட்டுக்கு என்ன ரேட் போகுது உங்களுக்கே தெரியும். எம்டி சீட் என்ன ரேட் போகுது உங்களுக்கு தெரியலனா கூட கேட்டு பாருங்கள், அவ்வளோ ரேட் போகுது. ஈவன் நீட்டில் பாஸ் பண்ணால் கூட, நீட்டில் பாஸ் பண்ணால் கூட போகுது, அந்த ரேட்லாம் போகுது. அவங்களுடைய சீட்டு இருக்கும், அந்த யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்களே அவங்களோட சீட்டு இருக்கும், அவங்க கோட்டாலாம் இருக்கும், அந்த கோட்டாலாம் போட்டுருப்பாங்க, என்ன ரேட்டில் போகுது. அப்போ 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி படிச்சுட்டு வர்றவர் சர்வீஸ் பண்ண நினைப்பாரா, அந்த பணத்தை சம்பாதிக்க நினைப்பாரா? சிம்பிள் கான்செப்ட். இதெல்லாம் நம்ம பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். நான் வந்து நானே சிஸ்டர்லாம் படித்தோம்னா ஸ்காலர்ஷிப் ₹1 கிடையாது, ஒரே ₹1 கூட ஸ்காலர்ஷிப் வாங்கினதே கிடையாது. ஸ்காலர்ஷிப்பே கிடையாது எங்களுக்கு, ஸ்காலர்ஷிப்பே நான் வாங்கினதில்லை. ஸ்காலர்ஷிப் எல்லாமே படித்தோம். அப்ளை பண்ணாலும் கிடைக்காது, அது வேறு மேட்ரு. அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃப்னாலும் கொடுக்க மாட்டாங்க, அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃப்னாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்பயும் சில பேர்லாம் அது வேறு மாதிரி போய் வாங்கினாங்க, ஸ்காலர்ஷிப் வேறு மாதிரிலாம் போய் வாங்கினாங்க. அது ஓப்பனாக சொல்லிக்க வேண்டாம், வேறு மாதிரிலாம் சில வழியெல்லாம் பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்கினாங்க. நானே சிஸ்டர்லாம் யாரும் ₹1 கூட ஸ்காலர்ஷிப், எல்லாமே எங்கள் அப்பாவுடைய உழைப்பு தான். எங்கள் அப்பாவோட உழைப்பு தான் நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்தோம். இவ்வளோ படித்து வந்தாலும் எங்கள் அப்பாவோட உழைப்பு மட்டும்தான். ஸ்காலர்ஷிப் ₹1 கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம பணத்தில் படிக்கிறோம். யாருக்கும் வந்து இந்த சீட்டுக்காக இவ்வளோ காசு, இந்த சீட்டுக்கு இவ்வளோ காசு நான் கொடுக்கல. அப்போது நமக்கு நேச்சுரலாக என்ன வரும், அந்த மென்டாலிட்டி வரும், நம்ம சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும். நானே 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு நான் வெளியே வரேன். இதான் நடக்குது இன்னைக்கு. நம்ம அவங்களுக்கு குறை சொல்லி டாக்டர் குறை சொல்லி தப்பு இல்லை, அது இறைவன் அப்படி தான் செட் பண்ணி வைக்கிறாரு, இறைவன் அப்படி தான் செட் பண்ணி வைக்கிறாரு. இவங்க பேட் கர்மா, குட் கர்மா பண்ணலை, தான தர்மம் பண்ணலை. தான தர்மம் பண்ணியிருந்தா இதெல்லாம் இல்லை. அப்போ தான தர்மம் பண்ணலைன்னா டே 1 இருந்து 33 or 25 or 10% இங்கே சம்பாதிக்கிறது இது கொடுக்கல. இந்த பணத்தை கொடுக்கலன்னா நிறைய சான்ஸ் கொடுக்குறாரு, நிறைய சான்ஸ் கொடுக்குறாரு. அவ்வளோ கொடுத்தவங்க கண்டுக்கிறதே இல்லை. நான் ஏன் கொடுக்கணும் அப்படியா, சரி வச்சுக்கிறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அது வேற மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுது. ஒரு பெரிய சிவியரான டிசீஸாவோ இல்லை பெரிய ஆக்சிடென்ட்டாவோ ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே போய் ஒன்றும் வேற ஒன்றா பேச முடியாது, அவங்க சொல்ல ரேட் கொடுத்தே ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலையே கொண்டு போய் உங்களை விழுது. நல்லா பாருங்கள் எப்படி கர்ம வேலை செய்யணும்னு புரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். அப்போது அங்கே நீங்கள் வந்து கொடுக்காத பணத்தெல்லாம் ஹெவி காஸ்ட் வாங்கணும், ஹெவி காஸ்ட் வாங்கணும். நாட் இன் லேக்ஸ் க்ரோர்ஸ் தான். இங்கே தௌசண்ட்ஸ்க்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது, தௌசண்ட்ஸு அங்கே வேலையே கிடையாதுங்க. எல்லாமே லேக்ஸ் க்ரோர்ஸ் தான் வாங்கணும், லட்சங்கள்லையும் கோடியில் தான் வாங்கணும். அப்படி வாங்கணும் அப்படின்னா அவங்க எப்படி வாங்குவாங்க? அப்படி வாங்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு உருவாக்கணும்.
அப்படி வாங்க வேண்டிய சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கணும். ஐயோ இவங்க வாங்கிட்டாங்க இவங்க வாங்கிட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்க, பட் அப்படி வாங்க சொல்லி உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும்னு சொல்லி வந்தால், இப்போ எங்களை மாதிரி மெரிட்டில் படிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா மனசுல என்னடா நம்மலாம் படிச்சுட்டு தானே வந்தோம், நம்ம இவங்ககிட்ட கூட ஃபீஸ் வாங்கணுமா அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை. அப்போ தேவன் எப்படி எப்படி வைக்கிறாரு பாருங்க. அப்போ அவங்களை வந்து இப்படி காஸ்ட்லியாக பணம் கொடுத்து படிக்க வைக்கிது. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி காஸ்ட்லியாக நீ பணத்தை கொடுத்து படி அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கிது. எல்லாமே இறைவனுடைய வேலை தான். கிள்ளி விடுறதும் அவர் தான், தொட்டிலாட்டுறதும் அவர் தான், ரெண்டுமே அவர் தான். நம்ம நினச்சிருக்கிறோம் ஆஹா தொட்டிலாட்டுற கிள்ளி விடுறதும் அவர் தான். அது யாருக்குமே தெரியாது. நல்லா நம்மள மாதிரி விஷயம் தெரியும், கிளியர் வாய்ஸ் தான் தெரியும். கிள்ளி விடுறதும் அவர் தான்ன்றது. நம்ம ஐயோ கடவுளே கடவுளே கடவுளேங்கிறோம். கடவுள் பண்ணுற வேலை நிறைய கில்லாக்கத்தெல்லாம் பண்ணுவார் அவர். தெரியாது நமக்கு கடவுளே கடவுளேன்னுக்கிறோம். அந்த கிள்ளை விட்டுறதும் அவர் தான், எல்லாம் பண்ணி விட்டுறதும் அவர் தான். அப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி கடவுளா அப்பா இப்படியா அப்படியா அப்படி நடிக்கிறதும் அவர் தான். இந்த நடிப்பெல்லாம் நல்லா பண்ணுவார் கடவுள். உண்மையிலே கடவுள் நடிக்கிறாருன்னு சொல்றது நான் தான். உண்மையிலே நடிக்கிறாரு அவர். இந்த பக்கம் கிள்ளி விட்டுற வேண்டியது, பிரச்சனை பண்ணி விட்டுற வேண்டியது, அப்புறம் இந்த பக்கம் பண்ண வேண்டியது. இப்போ இதே உதாரணமாக எடுத்துக்கோமே. அப்போ அவங்கள வந்து அலோபதியில் கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி படிக்க வச்சிட வேண்டியது. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட வேண்டியது. புரியா படிக்க முடியாது, எல்லாமே எங்கே பார்த்தாலும் பணம், கோடி 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 கோடியில் செலவு பண்ணி 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா படித்து முடிச்சு எம்டி. அப்புறம் இப்போ எம்டிக்கும் மரியாதை இல்லை, கூட அடிஷ்னலாக ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா சம்பாதிச்சு ஒரு வேலைக்கு வராரு. அப்போது அந்த பணத்தை என்ன பண்ணுவார்? சம்பாதிக்க வருவாரா இல்லை சர்வீஸ் பண்ண வருவாரா? சம்பாதிக்க தான் வருவார். அது கொஞ்சம் விஷயம் தெரியும். கர்மிக் லாவை பற்றி தெரிஞ்சவங்க, கர்மா அண்ட் ஹீலிங்கை பற்றி புரிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எத்தனை கோடி செலவு பண்ணாலும் அது வேற கர்மா நியூட்ரிஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் என்ன நினைப்பாங்க? சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அந்த கோடி வரணும்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு நீங்கள் வந்தால் என்ன பண்ணணும்? இந்த டெஸ்ட்டே தேவையில்லை, ஆனால் டெஸ்ட் எடுன்னு சொல்லணும். கரெக்டா? இந்த மெடிசனே தேவையில்லை, ஆனால் அந்த மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், சாப்பிட வைக்கணும். இந்த சர்ஜரியே தேவையில்லை, மெடிசன்லேயே சரி பண்ணலாம். இருந்தாலும் மெடிசனை போனால் கொஞ்சம் தூரம் போயிடும், சர்ஜரி பண்ணால் நிறைய பணம் வாங்கலாம். அப்போ சர்ஜரி பண்ணணும். இந்த டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி ஆகிடணும், நார்மல் டெலிவரி. அப்போ ஒரு லிமிடெட் ஃபீஸ் கொடுப்பீங்க. பட் இதை சிசேர்னா மாற்றினா இதை விட பல மடங்கு பாருங்க. அப்போ சிசேர்னா மாற்றுவான். இங்கே தயவு செஞ்சு இங்கே நான் யாரும் அலோபதி டாக்டர்ஸ் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் அலோபதி டாக்டர்ஸை அலோபதி சிஸ்டர் குறை சொல்கிறேன்னு சொல்லலை, நான் தப்பு சொல்ல. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், நீங்கள் கரெக்டு, நான் தப்பு சொல்ல. இறைவன் எப்படியெல்லாம் நம்மளையெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறாருன்னு சொல்ல வரேன். சித்த மருத்துவத்தையும் சரி, ஆயுர்வேத மருத்துவம் சரி, மற்ற மருத்துவ முறையும் சரி, அலோபதி சரி, எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதை கரெக்டாக சொல்கிறேன் நான். அதான் உண்மை. யாரையும் தயவு செஞ்சு நான் வந்து இன்சல்ட் பண்ணுறேன், நான் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன், நான் உங்களை வந்து கேவலப்படுத்துகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கிற ஃபேக்டை இருக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களாம் வந்து சனி பகவானுடைய ஏஜென்ட்ஸு. அவன் நல்லத்தனமாக கேட்டால் கொடுக்க மாட்டான், கொடுக்க மாட்டாங்க. சனி பகவான் வந்து ஏன் வந்து சனி பகவான் இருக்கிற ரொம்ப ஸ்லோ வந்து சனி தான். இருக்கிற கிரகங்களிலேயே ரொம்ப வந்து கம்மியாக மூமெண்ட் பண்ணுறவர் வந்து சனி தான். சனி பகவான் தான் ரொம்ப மந்தன் சொல்லுவாங்க, பேர் மந்தன் சொல்லுவாங்க. சனி உள்ள நம்ம அரசுக்கப்படி இருந்தாலும் அது மதம் தான் கொடுப்பார் அவர். அவரோட கேரக்டர், அவருடைய ஒரு காரக தத்துவம் சொல்லுவாங்க, காரக தத்துவம் சொல்லுவாங்க மந்தன். ஏன்னா அவங்க நீங்கள் திருந்ததுக்கு நிறைய டைம் கொடுப்பாரு, நிறைய டைம் கொடுப்பாரு. மெதுவாக எடு புடி சட்டு புட்டு போடு, இது புடி அடி பனிஷ்மெண்ட் தான் ஓ அப்படின்லாம் சொல்ல மாட்டார். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுன்னு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, கோர்ட்டில் கேஸு அது நிறைய பெண்டிங் இருக்குது. அதனால் பிஜேபி டைமில் வாஜ்பாயின்னு நினைக்கிறேன், அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுன்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா நிறைய கேஸஸ் பெண்டிங் இருக்குது, இவங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து விசாரித்து தீர்ப்பு சொல்லட்டும் அப்படின்றதுக்காக வாஜ்பாய் சார் டைமில் தான், அந்த டைமில் வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து நிறைய ஃபண்டெல்லாம் அலர்ட் பண்ணி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுன்னு போட்டாங்க, மற்ற கோர்ட்டோட சீக்கிரம் விசாரணை பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கெல்லாம் சனி பகவான் இல்லை. ஏன்னா அவரு சீக்கிரம் கொடுத்தா என்ன ஆகுது, அவர் பொறுமையாக, சனி பகவான் ரொம்ப பொறுமையாக டைம் கொடுக்குறாரு. நீ டைம் எடுத்துக்கோ, திருந்து உன் கர்மாவை கிளியர் பண்ணிக்கோ, பேட் கர்மம் கிளியர் பண்ணிக்கோ, குட் கர்மம் சேர்த்து நிறைய டைம் கொடுக்குறாரு. ரொம்ப ஸ்லோவாக வருது. அப்போ கூட நம்ம கண்டுக்கிறதே இல்லை. கை ஏற்றுன்னு ₹1 கொடுக்க மாட்டேன், அத்தை கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டேன். எனக்கு வேணும், என் பொண்டாட்டிக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், அண்ணனுக்கு வேணும், தம்பிக்கு வேணும், ஆட்டுக்குட்டிக்கு வேணும், கோழிக்குட்டிக்கு வேணும்னு இப்படியே உழைத்துக்கிட்டே இருக்கும். கொடுக்க மனசு அப்படியே மகனே உன்னை வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வைக்கும். பெரிய செக்கில் போய் கொண்டு விடும், லாஸ் ஆகும். இந்த லாஸு, ஹாஸ்பிட்டலைசேஷனு, இது எல்லாமே சனி ப்ளஸ் செவ்வாய், இவங்க 2 பேரும் கூட்டு. சனி தான் மேஜரு, செவ்வாய் கொஞ்சம் அப்பப்போ கூட்டுக்குவார்.
தேவைன்னா கூப்பிட்டுக்குவார். ரொம்ப ஹெவியாக பனிஷ்மெண்ட் கூட செவ்வாய் கூப்பிட்டு, இல்லைன்னா சனியே பார்ப்பேன். சனியெல்லாம் டீல் பண்ணுவார். இப்போ ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கும்போது கொஞ்சம் கூட கூப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ ஆஃபீஸில் வந்து கரண்ட்லாம் லாஸ்ட் மந்த் எல்லாம் அனுப்பிச்சாங்க, எல்லாமே அனுப்பிச்சாங்க. அப்போ ஒர்க் லோட் நிறைய. அப்போது வாலண்டியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வந்து எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா எல்லாரும் வந்தாங்க. கொஞ்சம் அவங்க உள்ள பண்ணு செஞ்சாங்க, எல்லாம் போட்டு அனுப்பிச்சாங்க இல்லையா. அப்போ கூட கொஞ்சம் துணைக்கு சேர்த்துக்கிட்டாரு அசிஸ்டன்ட் சார், கூட எங்கெல்லாம் வாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி சனி பகவான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. சில டைமில் கொஞ்சம் அவரால் ரொம்ப ஹெவியாக இருக்கும்போது செவ்வாய் கொஞ்சம் கூப்பிட்டு வாங்க, கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஒத்தாசிட்டு வாங்க, கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் பண்ண வச்சிடலாம், இவனை போட்டு அடிக்கி படுக்க வச்சிடலாம், இவனுக்கு படுக்க வச்சா வாட்டப்படும், இவன் என்னால் பார்க்கணும், கொஞ்சம் நீங்கள் கூட வாங்க, செவ்வாயும் கூப்பிட்டு வச்சு பெரிய ஆக்சிடென்ட் பண்ண வச்சு கை காலை ஊனம் பண்ணி படுக்க வச்சிடுறாரு. செலவு பண்ண பாருங்க, ஒன்றும் பேச முடியாதுங்க, போய் பார்க்கிங்லாம் பண்ண முடியாது. வாங்க வாங்க கூப்பிட்டுக்காரு, செவ்வாய் கூப்பிட்டுக்காரு. அப்பப்போ மற்ற கிரகங்களையும் கூப்பிட்டுக்காரு. ஆனால் கூப்பிடுறது யார், மெயின் சனி தான். செவ்வாய் அடிக்கடி கூப்பிட்டுக்குவாரு, மற்றவங்க கொஞ்சம் அப்பப்போ கூப்பிடுவார். அப்போ சப்போஸ் ராகு கேது கூப்பிட்டுக்குவார். இவனை வந்து நல்ல ஆசை காட்டி இவன் நல்லா டாப்புக்கு தூக்கிட்டு போகணும், இப்படி போகணும் அப்படி சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணு, இந்த பிட்காயினில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணு, இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் மைண்டை மாற்றணும். அவனுக்கு யாராவது ஆரம்பிச்சு விட்டு இப்படி பண்ணு அப்படியே தூக்கிட்டு போகும். ராகு கூட கூப்பிட்டுக்காரு, ராகு கேதுலாம் கொஞ்சம் கூப்பிட்டுட்டு நல்லா மேலே தூக்கிட்டு போய் டப்புன்னு காட்டி விட்டுருணும். அப்போ என்ன பண்ண, டக்குன்னு மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு அடி வாங்குவோம், இல்லை ஏதாவது பணம் போயிடும், பிட்காயின்லேயோ அல்லது ஷேர் மார்க்கெட்டில் போயிடும். அப்படி டப்புன்னு லாஸ்ட் நேரம் கீழே வந்து விழுந்துருவான். இதெல்லாம் பிளான் பண்ணி தான் செய்வார். யாருக்கு எப்போ கூப்பிடணும் சனி பகவான் கரெக்டாக கூப்பிட்டுக்குவார். செவ்வாய் கூப்பிடணுமா ஆக்சிடென்ட்டு, ராகு கூப்பிடணுமா இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயம்லாம் போய் விட்டுறது. அது மாதிரி ஒரு கிரகத்தையும் கூப்பிட்டுக்குவார். அது யாருக்கு எந்த மாதிரி கர்மா இருக்குது, யாருக்கு எப்படி பண்ணி கொடுக்குமோ, நீங்கள் கொஞ்சம் வாங்க கூப்பிடுவார்லாம் சனி தான். இந்த வேலை பண்ணுறோன்னு அவர் தான். மந்தன் ரொம்ப ஸ்லோவாக கொடுப்பார். அந்த டைமையும் நான் மீறும் போது நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுப்பார். சார் இப்போ மருத்துவம்ன்றது முறையாக தான் செய்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பணத்தை வாங்கணும் போது அவங்க அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு வந்தால் தான் முடியும். அப்போ எல்லாமே கரெக்டாக வெல் செட்டப் தான், எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிக்கிறாரு. நம்ம அது பாசிட்டிவாக இருக்கணுமா நெகட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். அதை பாசிட்டிவாக இருந்தோம்னா கொஞ்சம் தப்பிச்சு வெளில வந்துடும், நெகட்டிவ் வந்தால் வீழ்ந்துடும், அவ்வளோதான். எல்லாமே கொடுப்பார் சான்ஸ். ரெண்டுமே விடுறதுக்கும் வழி கொடுப்பாரு, வாடுறதுக்கும் வழி, ரெண்டுமே கொடுப்பாரு. இவங்க என்ன பண்ணுற பார்க்கலான்னு. நம்ம விழுறோமா வாழ்கிறோமா, மேலே போகிறோமா கீழே வரமான்னு தான். நம்ம அதை கொடுக்குற டைம் நம்ம கர்மா வேலை செய்யும். அந்த டைமில் போயிட்டு உள்ளே உட்காந்து கர்மா வேலை செய்யும். ஒரு ஆஃபர் வரும்போது இது நல்லதா கெட்டதா, நம்ம உருப்பிடுவோமா உருப்பிட மாட்டோமா, இல்லை டெவலப் ஆகிடுமா இல்லை கீழே விழுந்துருமா, எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்து கரெக்டாக அந்த கர்மா வந்து உட்காந்து பாசிட்டிவாக போய் நல்லபடி பண்ணிடுவோம். குட் கர்மா வேலை செஞ்சால், பேட் கர்மா வேலை செஞ்சால் கீழே போய் விழுந்துடும். இப்படி தான் நடக்கும். சார் அந்த மருத்துவத்துறை இருந்தும் புனிதமான தொழில், எல்லா தொழிலுமே புனிதமான தொழிலுக்கு தான். அதில் இதெல்லாம் விவசாயி, ஆசிரியர்கள், மருத்துவம் எல்லாமே புனிதமான தொழில், எல்லாம் புனிதமாக செய்யணும். அதே மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து யாரும் ஜோதிக்கிட்ட யார் போவாங்க, பெரும்பாலும் ஒரு 2%, 100% அப்படின்னா 2% மட்டும்தான் நல்ல விஷயத்துக்கு போவாங்க. சார் கரகப்பிரவேசம் பண்ணணும் சார் 4 குறிச்சு கொடுங்க, குழந்தை வயசுக்கு வந்துச்சு சார் 4 குறிச்சு கொடுங்க, கல்யாணம் பண்ணு சார் 4 குறிச்சு கொடுங்க, நிச்சயதார்த்தம் பண்ணு சார் 4 குறிச்சு கொடுங்க. ஒரு பாசிட்டிவான விஷயங்களுக்கு ஒரு 2-3% தான் போவாங்க. மிச்சம் 97% வேணா எல்லாம் நெகட்டிவாக தான் போகும். இதுக்கு என்ன பிரச்சனை தெரியல, அதுக்கு என்ன தெரியல, இதுக்கு என்ன தெரியல, இதுக்கு என்ன தெரியல, அதுக்கு என்ன தெரியல, எல்லாம் போய் பார்த்து கடைசி வர வழியும் ஜாதி தூக்கிட்டு போவாங்க. புனிதமான தொழில் அது. அவங்கள சரியாக கைட் பண்ணணும், தப்பான கைட் பண்ணக்கூடாது. பட் இன்னைக்கு நிறைய பேர் தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க, தப்பான கைடன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு தான் இந்த மக்கள் நம்புறாங்க. ஒரு பிரச்சனை வந்தாங்கன்னா கிளைட் வாய்ஸில் பார்த்துட்டு இந்த பிரச்சனைனால தான் உங்களுக்கு பாதிச்சிருக்கு, நீங்கள் அவங்களுக்கு சேரிட்டி பண்ணி அவங்க மனசை கூல் பண்ணி அதை சரி பண்ணுங்கன்னு நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அது எப்படி, யாரோ கண்ணுக்கு தெரியாத ஊரில் இருக்கிறவங்க எவனோ ஒருத்தன் போய் நான் ஏன் கொடுக்கணும், சம்மந்தமே இருக்காது. பட் அவங்க பாசிட்டிவ் சம்மந்தப்பட்டு இருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு பிரச்சனை இருக்கும், இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் யாரோ ஒருத்தர் கர்ஸ் கொடுத்துருப்பாரு, அந்த கர்ஸ் கொடுத்தவங்களுடைய அந்த சாபம் கொடுத்தவங்களுடைய வாரிசுகள் இப்போ இருப்பாங்க. அவர் அங்கேருந்து பார்ப்பாரு, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி அவர் உங்களுக்கு கருத்து கொடுப்பாரு. அது உங்களுக்கு நிறைய விஷயத்தில் வந்து அது உங்களுக்கு தெரியாது, எதனால கஷ்டப்படுறோன்னு தெரியாது. அப்போ நாம கிளைமாக்ஸை பார்த்துட்டு இன்னாருக்கு நீங்கள் போய் தானம் கொடுங்க, தர்மம் கொடுங்க, இன்னாருக்கு பணம் கொடுங்க, எல்லாருக்கும் நகை கொடுங்க, இன்னாருக்கு இதை கொடுங்க, எந்த கர்மாவாலும் உங்களுக்கு அதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லணும், என்னன்னு சம்மந்தமே இல்லையே, எந்த வேற நாட்டில் வேற இனமா இருக்காங்க, வேற ஜாதியாக இருக்காங்க, வேற ஜனமா இருக்காங்க, இவங்களுக்கு போய் நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு யோசனை பண்ணுறான். கொடுக்கறது இல்லை, யோசனை பண்ணணும். ஆனால் அதே ஐயர் வந்து நீங்கள் இந்த கோயிலேருந்து இந்த கோயில் வரைக்கும் போகணும், இந்த கோயிலில் வந்து என்ன அந்த அங்க பிரதேசமாக தாண்டிட்டு வரணும், இந்த கோயிலில் போய் இதை செய்யணும், அந்த கோயில் போய் அந்த பரிகாலம் இந்த பரிகாலம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. நோ யூஸ். அப்புறம் சொல்லுவாங்க
லட்சக்கணக்காக செலவு பண்ணிட்டு அப்புறம் சார் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும், கன்னியாகுமரிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் சார், எல்லாம் பண்ணேன் சார், ஒன்றுமே நடக்கல சார். எப்போ பல லட்சம் செலவு பண்ணி நிறைய அவார்ட்ஸ் டேஸ் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணி எல்லாம் ஒன்றும் முடியல சார் அப்படின்னுவாங்க. அப்போ அந்த கிளேர்வாயன்ஸை நம்ம சொன்ன விஷயத்த கரெக்டாக பண்ணியிருந்தா அது கிளிக் ஆகிருக்கும். நான் தான் அடிக்கடி பல முறை சொல்லியிருக்கேன், திரும்பவும் மைண்டில் பதிச்சுக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் வாழ்க்கையில் சஃபர் ஆனாலும், எந்த ஒரு பிரச்சனையும் வாழ்க்கையில் சஃபர் ஆனாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து தான் கடவுள் பிரச்சனை கொடுப்பார். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து தான் பிரச்சனை கொடுப்பார். கடவுள் கருணை உள்ளவர். உங்களுக்கு ஒரு நோய் கொடுக்குறாருன்னா சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக தான் நோய் கொடுக்குறாரு. அந்த நோயிலிருந்து குணமாகிறதுக்கு வடிகளை வச்சுட்டு தான் நோயை கொடுக்குறாரு. சும்மா வந்து இந்த இதுக்கு நோய்க்கு மருந்து இல்லை, இதுக்கு மருந்து இல்லை, இது கண்டுபிடிக்கல, ஆராய்ச்சி பண்ணால் அதெல்லாம் நம்மளை நாம ஏமாத்திடுற வேலை, நம்மளையும் நாம ஏமாற்றிக் கொள்கின்ற வேலை. நான் பல முறை பல வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். அல்லாஹ் நோய்களை படைப்பதற்கு முன்பே மருந்துகளை படைத்து விட்டார். அல்லாஹ் நோய்களை படைப்பதற்கு முன்பே மருந்துகளை படைத்து விட்டார். உலக மக்களுக்கு எல்லாருக்குமே பொதுவான செய்தி அது. அப்போ மருந்து இல்லைன்னு சொன்னால் நம்மளோட முட்டாள்தனமா, இறைவனுடைய முட்டாள்தனமா? அது நம்முடைய முட்டாள்தனம். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும், வாட்டர் மே பி த சஃபரிங் ஆஃப் யுவர் ப்ராப்ளம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாட்டர் மே பி யுவர் சஃபரிங், என்ன சஃபரிங்காக இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாமே சொல்யூஷன் இருக்குது. சொல்யூஷன் கொடுக்காம பிரச்சனை கொடுக்குறதே இல்லை. பட் நாம் என்ன பண்ணுறோம், டியூ டு அவர் ஈகோ, டியூ டு அவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ், நம்மளுடைய பழைய கர்மாக்கள்னால, நம்மளுடைய ஈகோனால அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அதெல்லாம் முடியாது, நான் ஏற்றுக்க மாட்டேன், நான்லாம் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு இப்படி தான் வேணும், சரி இப்போ பட்டு வான்னு விட்டுறாரு. இதுதான் மேட்ரு. இதான் விஷயம். ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு, அந்த சொல்யூஷன் நாம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றோம். எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி தான் நான் போகணும், இப்படி தான் இருக்கணும்னு நம்ம இருக்கோம். அப்படியா, இல்லைப்பா உனக்கு கொடுக்குற சொல்யூஷன் இதான்ப்பா, இப்படி தான் வரணும் நீ அப்படின்றாரு. அட முடியாது, சரி போ, சரி பட்டு வா போ அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அவ்வளோதான். நாம் அடிபட்டு நொந்து நூல் சரி வர வரைக்கும் பல பிறைகள் அடுத்து எடுத்து அப்புறம் ஸ்டேஜுக்கு ஆமாம் சரி சார் நான் வந்துடுறேன்னு வரும். பல பிறைகள் தாண்டி வருவோம். அப்போது அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து சரியான ப்ரிடிக்ஷன் கரெக்டாக கொடுக்கணும். பாசிபிள்னா பாசிபிள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். சரியான ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும். சும்மா போய் கோயிலுக்கு விளக்கு போடுன்னா போகாது. அப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் எவ்வளோலாம் சொன்னேன் பண்ணேன் சொல்லி செஞ்சியும் வந்து எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கல, வேஸ்ட்டாக தான் போச்சுன்னு நினைக்கும் போது அவன் எங்கேயோ நினைச்சா நம்ம தாட்டம் நமக்கு தான் வந்து அடிக்கும். அது நம்மளை மட்டும் நம்ம தலைமுறைகளையும் பாதிக்கும், நம்மளை மட்டும் தலைமுறையும் பாதிக்கும். ஸோ அஸ்ட்ராலஜர்ஸ் ப்ரொஃபஷன் வந்து சாதாரண ப்ரொஃபஷன் இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே ஒரு வீடியோ கூட பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு அஸ்ட்ராலஜர், ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர், நிறைய டிவியில் வர்ற அஸ்ட்ராலஜர்லாம் வருவாங்க. டிவிலலாம் நிறைய பேருக்கு படம்லாம் சொல்லுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. வீட்டுக்கு தனிப்பட்ட முறை அப்பாயின்மெண்ட் கேட்டு வருவாங்க. கேட்பேன், என்ன சார் நீங்கள்லாம் டிவியில் அத்தனை பேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே, நீங்கள் நம்மக்கிட்ட வரீங்களே எப்படி சார்? சார் டிவியில் வர்றோம் சார், சொல்கிறோம், என் மொழி சொல்கிறோம், ரைட் ஓகே. ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என்னால் அதை சரி பண்ண முடியல. அப்போ இதே பிரச்சனை நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குங்க எப்படி சார்? இதே பிரச்சனைக்கு நல்லா பாருங்கள், பாயிண்ட் பாருங்கள். ஒரு ஃபேமஸான டிவியில் படம் சொல்கிறவர் சொல்கிறாரு, இதே பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன், நிறையா டிவியில் வரவங்களாம் வருவாங்க, ஃபேமஸான அந்த அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் வருவாங்க, டிவியில் வரவங்க தான் எல்லாருமே. இதே பிரச்சனை நான் சொல்யூஷன் கூட அவங்களுக்கு சரியாகுது, ஆனால் எனக்கு சரியாக மாட்டேங்குது. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். இந்த பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன், ஆனால் அவங்களுக்கு சரியாயிடுது. அதனால அவங்க ஃபேமஸாக இருக்கிறாங்க டிவியில். டிவி புகழ்னா டிவி புகழ் ஜோதிடர்கள், அப்படி பேர் அப்படி தான் போடுவாங்க, டிவி புகழ் ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் எனக்கு ஏன் சரியாக மாட்டேங்குது தெரில சார், அதுதான் வந்திருக்கிறேன். அப்போது இவங்க ஒரு பரிகாரத்தை சொல்கிறாங்க, எல்லாருக்கும் சரியாகுது. அதே நேரத்தில் இவங்களுக்கு அந்த பிரச்சனை போக மாட்டேங்குது. என்ன சொல்லுவீங்க? அப்போது தட் இஸ் கர்மா. அப்போ அவங்கள பார்த்தோம்னா, அவங்க கிளேர்வாயன்ஸில் பார்த்தோம்னா என்ன பண்ணுதுன்னா, திரும்பவும் சொல்ல வேணான்றாங்க, இருங்க, கண்டிஷன் போட்டுறாங்க.
ஓகே. அந்த கிளைவான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க மற்றவங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ ராங் அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க. இவங்களை நாடி வருகின்றவர்களுக்கு அறிந்தும் கொடுத்துருக்காங்க, அறியாமலும் கொடுத்துருக்காங்க. அறிந்தும் கொடுத்துருக்காங்க, அறியாமலும் கொடுத்துருக்காங்க. இதனால் அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் வருது. அதனால தான் இவங்க மற்றவங்களுக்கு சொல்லுகின்ற அந்த பரிகாரங்கள் படித்து அவங்க நல்லா இருக்கிறாங்க. பட் இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட் கேட்டால் கூட பகலில் கேட்க மாட்டாங்க, நைட்டில் கேட்பாங்க. சார் நைட்டில் வரேன் சார், பார்க்குறேன் சார், பகலில் வேண்டாம் சார், நீங்கள் வாங்க, நான் எங்கேயும் போகிறதில்ல சார், எனக்கு அனுமதி இங்கே போகிறதுக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் வாங்கன்னு சொல்லுவேன். அப்போது நைட்டில் வரேன் சார், 6 மணிக்கு மேலே வரேன் சார்னு. நைட்லேயும் யாருக்கும் அனுமதி கிடையாது சார், 6 மணிக்கு மேலே நான் யாரையும் பார்க்குறதில்ல சார். சித்தர்களுடைய தெளிவாக சொல்லியிருக்காங்க, எனக்கு 6 மணிக்கு மேலே யாரையும் பார்க்கக்கூடாது, எமர்ஜென்சி தவிர. ஆனால் 6 மணிக்கு மேலே யாரையும் பார்க்குறதில்ல சார், அதனால் டே டைம்லேயே வாங்குவோம். பயப்படுவாங்க, அது நம்ம யார் என்னன்னு பார்த்து பேர் தெரிஞ்சால் அது ஒரு இதுவாக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவோம். பரவாயில்ல சார், நீங்கள் வாங்க, நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன், அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் தைரியமாக வாங்கணும். அப்புறம் அதுக்கு பிறகு வருவாங்க, அப்படி காரில் இறங்க டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க, பார்த்து பேசிட்டு அப்புறம் டக்குன்னு காரில் போயிட்டு அப்படி வெளியே போயிடுவாங்க. அப்புறம் என்ன தவறு நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இவங்க சில இது அறிந்தே சொல்லிடுறாங்க, இந்த பரிகாரம் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு சில ப்ரெஷர், வேறு சில வழி இல்லாத சொன்னார் அப்படி சொல்லிடுறாங்க. இன்னும் சில பேர் அறியாமையே சொல்லிடுறாங்க, தெரியல, அது ஒரு கால்குலேஷன் மிஸ் பண்ணி இப்படி தப்புங்க. ஸோ அறிந்தும் அறியாமலும் இவர்கள் கொடுக்கின்ற அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பரிகாரங்கள் இவர்களுக்கு கர்மாக்களை கொண்டு வந்து சேர்த்துக்கின்றன. இவர்களுடைய தலைமுறைகளும் பாதிக்கும், மனைவி, குடும்பம் எல்லாமே பாதிக்கிறாங்க, பேரம்பேதிக்கு கூட பாதிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு சரியான முறையான பரிகாரம் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய கரெக்ஷன் கொடுத்த பிறகு அப்புறம் அந்த பிரச்சனை அவங்க நார்மலாகி வெளியே வந்திருக்காங்க. நிறைய டிவியில் வர்ற ஜோதிடர்கள் நிறைய வர. எதுக்காக சொல்ல வரனா, ஜோதிடர்கள் ஒரு புனிதமான தொழில், அது ரொம்ப புனிதமான தொழில். ஒரு வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு வரோம். நான் பல வீடியோ கூட சொல்லியிருக்கேன், ஜோதிடம் அப்படின்னா அது வடமொழி சொல்லான அந்த சமஸ்கிருத சொல்லான ஜோதிஷம் அப்படின்னு ஜோதி ப்ளஸ் இஷம், ஜோதி இஷம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறான், அவனுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல, இருட்டில் இருக்கான், எதோ பண்ணி பார்க்குறான், அவன் அறிஞ்ச வரைக்கும் இதை பண்ணுறான் சரியாகல, அதை பண்ணுறான் சரியாகல, இதை பண்ணான் சரியாகல, அதை பண்ணான் சரியில்லை. அவன் அறிவு கேட்டின வரைக்கும் என்னென்ன விட அத்தனையும் பண்ணி பார்க்குறான் ஒரு மனிதன். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை கஷ்டம் வருது, இந்த பிரச்சனை போக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. என்னென்னமோ அவங்க அறிவு கட்டினதெல்லாம் செய்கிறாங்க. மாமா சொன்னார், மச்சான் சொன்னார், மாமனார் சொன்னார், அத்தை சொன்னாங்க, சித்தப்பா சொன்னாங்க, பெரியப்பா சொன்னாங்க, ஃப்ரெண்டு சொன்னாங்க, கொலிக்கு சொன்னான், பிஸ்னஸ் பார்ட்னர் சொன்னார், யாரோ சொல்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் செஞ்சும் ஒரு ரிசல்ட் வரல, இருட்டில் முடிக்கிறோம். அப்போது அந்த இடத்துல ஒரு ஜோதி வருகின்றது, அந்த இருட்டில் இருக்கான் ஒரு ஜோதி. ஜோதி மீன்ஸ் லைட். ஜோதி மீன்ஸ் லைட். லைட்னா இங்கே வள்ளல் பெருமான் சொல்கிறாரு அந்த லைட், அந்த லைட், அந்த ஒளி உள்ளே வருது அந்த இருட்டில். அந்த ஒளி வரும்போது அவன் என்ன தெரிகிறான், அப்போது ஓ வாசப்படி இந்த பக்கம் இருக்குது, ஜன்னல் இந்த பக்கம் இருக்குது, ஓ இந்த பக்கம் தான் வாசப்படி இருக்குது, இந்த பூட்டு இங்கே இருக்குது, இந்த சாவி இங்கே இருக்குது, இதை திறந்து இப்படி வெளியே போகணும்னு அவன் தெரியுது. வெறும் வீட்டில் தெரியாது, அமாவாசை இருட்டு மாதிரி தெரியாது, அங்கே ஜோதி வருகின்றது. அங்கே ஜோதி வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த ஜோதி, அந்த இறைவன் தான் ஜோதி. நம்ம சும்மா எதோ சாமின்னு கும்பிட்டுருக்கோம், எதோ இறைவன் சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் அந்த ஜோதி தான். அந்த ஜோதி உள்ளே வருகிறது. அந்த ஜோதி உள்ளே வந்து அவனுக்கு தெரியுது, ஓ நம்ம இந்த இடத்துல முட்டிட்டு கிடக்குறோம், இந்த இடத்துல செவுரு இருக்குது, இங்கே எங்கே முட்டினாலும் வெளியே வர முடியாது, இந்த பக்கம் செவுரு இருக்குது, எந்த பக்கம் பண்ண முடியாது, இந்த பக்கம் செவரு இங்கேயும் முடியாது, ஓ இந்த பக்கம் தான் வாசப்படி இருக்குது, வாசப்படி இந்த பக்கம் தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வாசப்படிக்கு பக்கம் இந்த பக்கம் முட்டிட்டு கிடக்குறோம், ஆப்போசிட் முட்டிட்டு இருக்கிறோம், முட்டுறோம், தலை தான் வலி தான், தலைக்கு தான் வலி, உடம்புக்கு தான் வலி போன பாடு இல்லை. என்ன பண்ணுறோம், அந்த ஜோதி வந்தவொடனே இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான், ஓ இந்த பக்கம் 3 பக்கமும் செவத்துல இருக்குமா, முட்டிட்டு கிடக்கும் தெரியாமல் மாறி இதோ இந்த பக்கம் தான் வழி இருக்குது, இந்த பக்கம் வாசப்படி இருக்குது, இந்த பக்கம் பூட்டு போட்டிருக்காங்க, இந்த பூட்டுக்கு சாவி அங்கே இருக்குது, அந்த சாவி எடு, இந்த பூட்டை ஓப்பன் பண்ணு, இந்த கதவை தர, வெளியே போயிடலாம். இதை காட்டுகிறது தான் ஜோதிஷம். ஜோதி அவங்களுக்கு ஒரு இஷம்னா வழி. ஜோதி வழியை காட்டுகிறது. இது நான் படை ஊழியர்னு சொல்லியிருக்கேன், ஜோதி வழி காட்டுகிறது. அந்த ஜோதி வழி காட்டுதான் ஜோதிஷம். அப்போ ஜோதிஷம்னா என்னன்னா, உங்களுக்கு தெரியாத புரியாத இதுக்கு என்ன காரணம் தெரியல, அதுக்கு இப்படி பண்ணணுன்ற அந்த வழிகளை காட்டக்கூடியதான் ஜோதிஷம். அந்த ஜோதிஷத்தில் நம்ம கரெக்டாக சொல்லி சரியான பரிகாரங்களை சொல்லணும்.
அந்த சரியான பரிகாரத்தை நம்ம சொன்னோம்னா தான் அந்த ரிசல்ட் வரும்போடைய அந்த சரியான பரிகாரம் பண்ணாத போது தப்பாக வரும். நாம் ஏதோ ஒன்று வந்துட்டான், அவன் ஏதோ ஃபீஸ் வாங்குகிறோம், ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக சரியான பரிகாரத்தை நாம் வந்து சொல்லாமல் ஏதோ ஒன்று சொல்கிறோம். அது கும்சா சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. அப்போ ஒர்க் அவுட் ஆகுறவங்களுக்கு சந்தோஷம், ஓகே. அப்போ ஒர்க் அவுட் ஆகலன்னும் போது இவர் சொன்னார், நான் செஞ்சேன், எனக்கு பலன் கிடைக்கலன்னு அவங்க எங்கே எப்போ நினைச்சாலும் அந்த கர்ம பலன் நீங்கள் எங்கே உட்கார்ந்துருந்தாலும் அது கரெக்டாக உங்களை வந்து சேரும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறைகளுக்கும் சேரும். அதனால் அஸ்ட்ராலஜிஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். புனிதமான தொழில். அதே நேரத்தில் அவங்க சரியான வழிகாட்டி சரியான வழியில் கொண்டு போய் அவங்க கட்டளை போக்குவரத்து சரியான வழிகாட்டணும், அது புண்ணியம். அது உங்களுக்கும் சேரும், உங்கள் தலைமுறைகளுக்கும் சேரும், குடும்பம், மனைவி, மக்கள் எல்லாருக்கும் சேரும், உங்களுடைய குடும்பத்துக்கும் சேரும். தப்பாகவும் நம்ம கைட் பண்ணிட்டோம், தப்பாகவும் சொல்லிட்டோம் அப்படின்னா அதனோட கடுமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்மளை பாதிக்கும். ஸோ முள்ளு மேலே இருக்கிற மாதிரி ஜோதிடர்கள் கரெக்டாக சொல்லணும். நான் கரெக்டாக சொல்லிடுவேன், இதான் சொல்யூஷன், இதான் மெத்தடு, அது நீங்கள் எப்படி செய்வீங்களோ செஞ்சீங்கன்னு சொல்லிடுவேன். அது அவங்க கர்மா. அது அவங்க சொகை பண்ணணுன்னு தான் அந்த கரெக்டாக செய்வாங்க, கஷ்டப்படணும் தான் செய்ய மாட்டாங்க, விட்டுடுவாங்க. அதை நம்ம விட்டுறணும், அவ்வளோ வெளியே வந்துடணும். அவங்க காசு கொடுக்குறாங்கன்றதுக்காகவோ அவங்கள்ட்ட பேமெண்ட் வாங்கணுன்றதுக்காகவோ நாம் ஏதாவது மாற்றி கீத்தி சொன்னோன்னா அது பனிஷ்மெண்ட் பல வகையில் இருக்கும். பல ஜோதிடர்கள், அது பிரபல ஜோதிடர்கள், டிவி புகழ் ஜோதிடர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள கரெக்ட் பண்ணி கிளை பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களோட கிளை வாங்கி பார்க்கும்போது இந்த மாதிரி ராங்காக கொடுத்தது தான் அவங்களுக்கு ஆப்பாக சொருகி இருக்கிறது. அந்த ஆப்புகளை எல்லாம் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்து ஃப்ரீ பண்ணி வெளியே பண்ணியிருக்கோம். அதான் விஷயம். ஸோ அஸ்ட்ராலஜர்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும், சரியான பரிகாரம் சொல்லணும். சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை, அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம், அது அவங்களுடைய கர்மாவை பொறுத்து. சொல்லுவது நம்முடைய கடமை, நம்ம கர்மா. சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். whether it is possible or not, whether it is feasible or not, சாத்தியமா சாத்தியம் இல்லையா, நடக்குமோ நடக்காது, அது நமக்கு வேண்டாம். இதான் சொல்யூஷன், இதான் இருக்கு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லணும். அதை ஃபாலோ பண்ணால் சகமாக இருக்க போகிறாங்க, ஃபாலோ பண்ணால் டேஷ் டேஷ் டேஷ். ஜெகதீஷ் சார் சொல்ல வேணான்ட்டாரு, டேஷ், அது அவங்களே பார்த்துக்க வேண்டியதான். நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. கர்மா என்ஜினியரிங் அதான் சொல்கிறோம், அதான் நம்ம சொல்கிறோம். இதுதான் பிரச்சனைன்னா இதான் சொல்யூஷன், இது செய்யுங்க, அவ்வளோதான். நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ் செய்வீங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணுறது என்னுடைய வேலை கிடையாது. அது எனக்கு டைமும் தான், அது ஃபாலோ பண்ண நேரமும் கிடையாது. நமக்கு செய்யணும், சொல்லிடணும். அதை கரெக்டாக புதுசாக பிடிச்சிக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணினா இப்படி செஞ்சு வெளியே வந்துடுவீங்க. இல்லை ஏதோ சொல்கிறாரு இதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்கன்னா தட் இஸ் அப் டு யுவர் கர்மா. கர்மா இன்ஜினியரிங் நம்ம சரியாக தான் சொல்லிக் கொடுக்கணும். சித்தர்கள் தான் கரெக்டாக தான் வழிகாட்டு சொல்லுவாங்க. இப்படி தான் பண்ணு, இப்படி தான் செய்யணும், கரெக்டாக சொல்லுவாங்க. ஃபாலோ பண்ணால் வந்துடுவாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க. சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணால் வீணாக போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணால் வீணாக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்ல நிலைமைக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டுமே இருக்குது. சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஏன் எதுக்குன்னு கேட்காம கரெக்டாக முறையாக செஞ்சு அந்த பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணி குட் கர்மா இன்க்ரீஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன அவர் சொல்கிறாரு இப்போ, அதெல்லாம் போய் என்ன இதாக இவர் இப்படி சீப்பாக சொல்கிறாரு, இப்படி சொல்கிறார், இவர் சொல்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி போயிட்டு பரிகாரம் பண்ணி ஒரு ஸ்டேஜில் காஸ்ட்லியாக தான் போயிடும். சின்னது பண்ணுறேன், சின்னதுன்னு சொல்லிட்டு பெரிய காஸ்ட்லியாக போய் விட்டுடும். அன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அது நம்ம ஆரம்பி சொன்னது புரியல. பிகாஸ் கர்மாவை நாம தான் கொண்டு வரோம். நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன சொல்யூஷன் இருக்கும் அதை தான் சொல்லணும் ஒருத்தர். உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபைலாம் பண்ணிக்க முடியாது. சில பேர் கேட்பாங்க, சார் எனக்கு வசதி இல்லை சார், கஷ்டமாக இருக்குது, ஆனால் எனக்கு இவ்வளோ காஸ்ட்லி பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு. உங்கள்கிட்ட பணம் இருக்குன்றதுக்காக பரிகாரம் நம்ம சொல்லலை, பணம் இல்லைன்றதுக்காக பரிகாரம் சொல்லலை. என்ன சொல்யூஷனோ அதுதான் பரிகாரம். உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்லையா, உங்களால் முடியுமா முடியாதா, உங்களுக்கு செய்வதற்கான சூழ்நிலை இருக்கா இல்லையான்றதெல்லாம் இங்கே நமக்கு தேவையில்லாத விஷயம். அது நீங்கள் கொண்டு வந்த கர்மாவுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறோம். அதை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை தான் செய்யணும். இந்த பணம் இருக்குது, நல்ல வசதியானவங்க அக்காங்க, நான் காஸ்ட்டாக சொல்லிவிடு, அப்படி கிடையாது. இவங்க பணம் இல்லை, ரொம்ப கஷ்டத்துக்கு சிம்பிளாக சொல்லு, அப்படி கிடையாது. இது நான் டிசைட் பண்ணுறதில்லை, சித்தர்கள் டிசைட் பண்ணுறதில்லை, டிவைன் கூட டிசைட் பண்ணுறதில்லை, நீங்கள் தான் பண்ணுறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பரிகாரம் வந்து சார் ரொம்ப காஸ்ட்லி பரிகாரமாக இருக்கு, அது வந்து டாக்டர் இளங்கோவோ சித்தர் பெருமக்களோ இறைவனோ டிசைட் பண்ணுறதில்லை. சார் இது வந்து எனக்கு வசதியே இல்லை சார், செய்யறதுக்கான சூழ்நிலை இல்லை, ஆனால் இப்படி செய்யணும்னு சொல்கிறீங்களே, அதுவும் டாக்டர் இளங்கோவோ சித்தர் பெருமக்களோ என்னுடைய குருமார்களோ இறைவனோ எல்லாம் யாரும் ஃபிக்ஸ் பண்ண, நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்கள் கர்மா தான் ஃபிக்ஸ் பண்ணுது. உங்கள் கர்மா தான் இந்த மாதிரி சொல்யூஷன் பண்ணோன்ற ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி கொண்டு வருது. அதுக்கு உண்டான சொல்யூஷன் அது. அதை பண்ணுறதுக்கு இறைவன் ஏதாவது வழி வச்சிருப்பார்.
நான் திரும்பவும் சொல்றேன் பார்த்தீங்களா? ஏதாவது பிரச்சனை கொடுக்குறாருன்னா நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ என்கிட்ட கையில காசு இல்லை, வசதி எப்படி நான் செய்வேன், எப்படி செய்வேன்னு நீங்க யோசனை பண்ணீங்களா? கடவுள் தெரியாதாண்ணா? கடவுள் தெரியாதாண்ணா? கண்டிப்பா அதுக்கு ஏதாவது வழி வச்சிருப்பார், வழி வச்சிருப்பார். ஆனா நீங்க ஐயோ என்கிட்ட காசுக்கு அவ்வளோ வசதி இல்லையே, இவ்வளோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, நீங்க கொண்டு வந்த கர்மாவுக்கு நீங்க தான் பண்ணணும். வேற யாரும் ஒருத்த வந்து செய்ய முடியாது. உங்க பசிக்கு நீங்க தான் சாப்பிடணும். உங்களுக்கு பசிக்குது, நீங்க தான் சாப்பிடணும். உங்களுக்காக உங்க கணவரோ, உங்களுக்காக உங்க மனைவியோ, உங்களுக்காக உங்க குழந்தையோ சாப்பிட்டா உங்களுக்கு பசி போகாது. கணவன் தான், மனைவி தான், பெத்தெடுத்து வளர்த்த குழந்தை தான், ரைட், ஓகே. அந்த குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னா யாருக்கு பசிக்குதோ அதான் சாப்பிடணும். உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்க தான் சாப்பிடணும். குழந்தைக்கு ஊட்டினா உங்களுக்கு பசி சரியாயிடுமா? இல்லை உங்களுக்காக உங்க மனைவி சாப்பிட்டா சரியாயிடுமா? இல்லை உங்களுக்காக அப்பாவோ அம்மாவோ கூட பிறந்தவங்களோ யாரோ சாப்பிட்டா சரியாயிடுமா? உங்களுக்கு நீங்க சாப்பிட்டா தான் சரியாகும். அவங்க கர்மா அவங்க தான் கழிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூட போகும்போது யாரும் கூட வர மாட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க. இந்த பூமியை விட்டு நம்ம வெளியே போகும்போது, இந்த பூமிக்கு நாம் வரும்போது நாம் சோல் தனியாக தான் வந்தோம். சோல், SOLE, சோல் தனியாக தான் வந்தோம், யாரும் கூட வரல. நான் மட்டும்தான் வந்தோம், நம்ம மட்டும்தான் பிறந்தோம். அதே மாதிரி இறந்து அடுத்த லெவலுக்கு, அடுத்த உலகுக்கு போகும்போது யாருமே வரமாட்டாங்க கூட, யாருமே கூட வரமாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் கண்ணதாசன் கூட பாட்டு எழுதியிருந்தார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வீதி வரை உறவு, அப்படிதானே இது பாட்டு வரும்ல? வீடு வரை உறவா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, அப்படிதானே? காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அது தெரியல. கடைசி வரை யாருன்னா, கடைசி வரை நம்ம கூட வர்றது நம்முடைய கர்மாஸ் தான். நம்முடைய குட் கர்மாஸ், பேட் கர்மாஸ் தான் காரண பிந்து அப்படின்ற அது கண்ணுக்கு தெரியாத ஒரு இனிசூர் நாட்டம் நம்ம கூட வரும். நம்ம கூட அதான் வரும். கண்ணதாசன் கரெக்டாக தான் பாட்டு எழுதினார். பட் கடைசியில் யாரோன்னு கேள்வி போட்டார், அவருக்கு தெரியல. கடைசி வரை நம்ம கூட வர்றது கடவுள் வார். ஒரு ஸ்டேஜ் கடவுள்லாம் வரமாட்டார், கடவுள்லாம் வரமாட்டார். நாம் செய்து வைத்திருக்கின்ற அந்த நல்ல கர்மாக்களும் தீய கர்மாக்களும் நம்ம கூட வரும். அதான் நம்ம பை ஜென்ரேஷன் அப்படியே வரும். கேஷுவல் பாடின்னு சொல்லுவாங்க. நம்ம 6வது 7 பாடி இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த பாடி கேஷுவல் பாடின்னு சொல்லுவாங்க, காரண சரீரம்னு சொல்லுவாங்க. அந்த காரண சரீரம் பேரே பாருங்கன்னா, ஏற்கனவே பல வீடியோ கூட சொல்லி, காரண சரீரத்தில் காரணங்கள் இருக்கும். நாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், ஹாப்பியாக இருக்கணும், அதுக்கு உண்டான காரணங்கள் என்னென்ன அதில் இருக்கும். நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம், துக்கப்படுறோம், துயரப்படுறோம், நமக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு உண்டான காரணமும் அங்கே இருக்கும். அது பேர் தமிழில் எப்படி, சாரி, அது சமஸ்கிருத வார்த்தை, அது காரண சரீரம். அது தமிழ்லேயும் அப்படியே வந்துருச்சு, காரணம்ன்றது. காரண சரீரம்னா அந்த சரீரத்துல உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் உண்டான எல்லா காரணங்களும் அங்கே இருக்கின்றன. காரணங்கள் அங்கே இருக்கு. அந்த காரணத்தை நம்ம கரெக்டாக எடுக்கணும். நம்ம கர்மா இன்ஜினியரிங்ல காரண சரீரத்தை தான் போய் பார்க்குறோம். இந்த காரண சரீரத்தை தான் போய் பார்க்கணும். இது எல்லாருக்குமே இருக்கு. காரண சரீரத்தை தான் போய் பார்ப்போம். என்ன காரணத்தால உங்களுக்கு இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த காரணத்தை பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னா நம்ம சொல்லுவோம். இது மற்ற ஜோதிட முறைகளில் மற்ற அஸ்ட்ராலஜர்ஸு, மற்ற சொல்யூஷன் கிவர்ஸு, கன்சல்டன்ஸு இவங்கெல்லாம் சொல்கிறத விட என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அவங்க சொல்கிறது எல்லாமே ஊகமாக சொல்லுவாங்க. இப்படி அவங்க ஒரு ஊகமாக சொல்லுவாங்க. பட் கர்மா எனர்ஜி ஹீலிங்கோட காரண சரித்தை கரெக்டாக தரவாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். திஸ் இஸ் த ரீசன். திஸ் ஷுட் பி எரடிகேட்டட் ஃப்ரம் யுவர் DNA அண்ட் RNA. இதை ஒட்டுமொத்தம் DNA வெளியே எடுக்கணும். நீங்கள் எடுக்கலைன்னா திருப்பி அடுத்த கண்டினியூ ஆகும். எத்தனை ஜென்மமான தொடர்ந்து வந்துக்கிட்டே வரும். ஸோ அந்த காரண சரீரத்தில் உள்ளே போய் அந்த காரண பிந்து என்ன காட்டுக்குது அப்படின்னு சொல்லி கர்மாஜிகளை கரெக்டாக பார்த்து சொல்கிறேன். இது நீங்கள் மற்ற எந்த முறை வேணாலும் எடுத்துக்கோங்க. மற்ற ஜோதிட முறைகளில் நிறைய முறைகள் இருக்குது, நியூமராலஜி நிறைய முறைகள் இருக்குது, உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கல மாந்திரிகத்தில் நிறைய முறைகள் இருக்குது. எந்த முறையாக இருந்தாலும், நிறைய முறைகள் இருந்தாலும், இங்கே கர்மாஜிகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற பரிகாரம் கொஞ்சம் என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் மாதிரியுமே இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் திஸ் இஸ் த கரெக்ட், எக்ஸாக்ட், பர்ஃபெக்ட் சொல்யூஷன் ஃபார் யுவர் ப்ராப்ளம்ஸ். திஸ் இஸ் த எக்ஸாக்ட், கரெக்ட், பக்கா பர்மனன்ட் சொல்யூஷன் டு ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். டெம்பரரி சொல்யூஷன் கிடையாது, பர்மனன்ட் சொல்யூஷன். ஒரு சகோதரர் இப்போது 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொன்னார், சார் ஒரு மாந்திரிகிட்ட போனால் ஒரு சொல்யூஷன் கிடைக்குது சார், பட் சொல்யூஷன் 1 மந்த் வரைக்கும் தான் வேலிடு, அப்புறம் திருப்பி வேறு பண்ணோம் சார். தென் அதுக்கு பிறகு திருப்பியும் போயிட்டு அந்த மாந்திரிகிட்ட போய் திருப்பி பணம் கொடுத்து சில ப்ராசஸ் பண்ணும், திருப்பி அடுத்து 1 மந்த் 2 மந்த்ஸ் இருக்கும். தென் எகெயின் திருப்பி வேறு மாறிடும் சார். அப்பப்போ பீரியடுக்குள்ள ரினியூ பண்ணிக்கணும் சார் அப்படின்னாரு. அது கரெக்டு தான், சகோதரர் சொன்னது கரெக்டு தான். பட் அது ஏன் அப்பப்போ பார்த்துக்கும்? இட் இஸ் நாட் கிவிங் பெர்மனன்ட் சொல்யூஷன். உங்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு கொடுக்கல அது.
அதனால இவர் அப்பப்போ 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாந்திரி கிட்ட போயிட்டு பணத்தை அப்பப்போ கொடுத்து அப்டேட் பண்ணிக்கிறார், மாத்திக்கிறார். பட் கர்மா இன்ஜினியரிங் சொல்லிக் கொடு பெர்மனன்ட் சொல்யூஷன். கர்மா இன்ஜினியரிங் நாம் சொல்லிக் கொடுக்கின்ற பரிகாரங்கள் சொல்லுகின்ற முறைகள் பெர்மனன்ட் சொல்யூஷன், ஃபுல் ஸ்டாப், நாட் கமா. இப்போ இந்த மாந்திரிகத்தில் சொல்றாரே சகோதரர், அது கமா போடுறது, இப்போதைக்கு கமா, அப்புறம் கமா போட்டோம்னா அது 1 month கழிச்சு வரும், கமா போட்டோம்னா 1 month கழிச்சிடும், கமா போட்டோம் 1 month கழிச்சு. அது அவங்களுடைய இவர் எவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறாரு, அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்கன்றத பொறுத்து, அந்த மாந்திரிக முறையை பொறுத்து மாறும். பட் கர்மா இன்ஜினியரிங் நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் நாட் கமா, இட் இஸ் ஃபுல் ஸ்டாப். அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறீங்க, அடுத்த லைஃப் கேரி ஓவர் ஆகாது, அடுத்த லைஃப் கேரி ஓவர் ஆகாது. அந்த மாதிரி அடுத்த லைஃப் கொண்டு போகாமல் இங்கேயே ஸ்டாப் பண்ணி ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நாம் சொல்லிக் கொடுக்குறீங்க. கர்மாஜிங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னென்னா பெர்மனன்ட் ஃபுல் ஸ்டாப், அதோடு முடிச்சிடும், அடுத்து வராது. அதுக்கு தான் சொல்யூஷன் சொல்லிக் கொடுக்குறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையோட முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு வராது. ஆனால் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் கர்மா விடாது, எப்பயுமே வந்து நெகட்டிவ் கர்மா விடாது, அது ஆப்போசிட்டாக வேலை செய்யும். சில பேர் சொல்லுவாங்க, சார் வந்து இந்த மருந்து சாப்பிட ஆரம்பித்த பிறகு உள்ளெல்லாம் கொஞ்சம் அக்ரவேஷன் ஆகிப்போச்சு சார், ஜாஸ்தி ஆகிப்போச்சு சார். அது உண்மைதான். ஏன்னா நான் இவ்வளோ நாள் உள்ளே உட்காந்துக்கிட்டு அழிச்சாட்டியம் பண்ணி அக்கறம் பண்ணி அநியாயம் பண்ணி உனக்கு வலி வேதனை கட்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நீ வந்து கர்மாயஞ்சியங்களை வந்து உனக்கு கிறிஸ்டல் கொடுக்குறாங்க, நான் மருந்து கொடுக்குறாங்க, கேசியம் கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்டு வெளியே போய்ட்டு இந்த பரிகாரம் பண்ண போகணும், நான் போய்டுவேன், நான் அது எப்படி போய்டுவேன்? நான் வருஷம் தலைமுறையாக உட்காந்துட்டு இம்சை பண்ணிட்டுக்கிறேன், என்னமோ அவர் டாக்டர்லாம் கொடுத்துட்டானா, அவர் கேசியம் கொடுத்தானா, கிறிஸ்டல் கொடுத்தானா, அது எப்படி நான் போக மாட்டேன்னு. ரெண்டுக்கும் ஃபைட் நடக்கும், இது போகணும் அது போக மாட்டேன்னு, போகணும் போக மாட்டேன். இந்த ஃபைட்டிங் நடக்கும்போது அவங்களுக்கு அக்ரவேஷனாக தெரியும். அப்போ என்ன பண்ணணும்? அலோவ் பண்ணணும். இது நீங்கள் கண்டினியூஸாக பண்ண ஒரு ஸ்டேஜில் அது டவுன் ஆகிடும். நாம் தான் ஜெயிச்சே ஆகணும், அது தோத்தே ஆகணும். கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சே ஆகணும், அது தோத்தே ஆகணும், அதில் மாற்றுக்கத்தே கிடையாது. கண்டிப்பாக தோத்துரும். அது கொஞ்சம் பொறுமை வேணும். அதை கர்மா இன்ஜினியரிங் ஃபாலோயர்ஸு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதுதான் மேட்டர். வேறு சில பிரச்சனைகளுக்காக நம்ம சொல்யூஷன் பண்ணும்போதும் இதே கதை தான். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு அது வர விடாது. அது என்ன பண்ணும்? நானும் தலைமுறை இப்போ இல்லை, பல தலைமுறைகளாக நான் பல ஜென்மங்களாக நான் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை காட்டும் கொடுத்துட்ருக்குறேன். இப்போ வந்து நீங்கள் என்ன கர்மா இன்ஜினியரிங் சொல்லிட்டு வந்துட்டு போனால் நான் போயிடுவேன், நான் கேசம் சட்டை போயிடுவேன், கிறிஸ்டல் சொன்னால் போயிடுவேன். நான் அதெல்லாம் போக முடியாது, பார்த்துக்கலாம், உன்னால் முடிஞ்சு நீ பாரு, என்ன முடியும் நான் பாரு அப்படின்னு சொல்லும். பிரச்சனை அக்ரவேட் பண்ணும் சில பேருக்கு. அப்போ அதை நமக்கு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சொன்னால் அதை ஃபீட்பேக் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேறு எப்படி மாற்றி கொடுக்கலாம் நம்ம பண்ணி கொடுப்போம். பட் என்னைக்கும் நாம் தான் ஜெயிச்சாகணும், அது தோத்தே ஆகணும், தோக்க வச்சே ஆகணும், அதை நாம் ஜெயிச்சே ஆகணும். அப்போது இந்த மாதிரி இருக்குது சார், இப்படி இருக்குது சார், அப்படி இருக்கான்னு சொன்னால் அதுக்கு மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொடுப்பேன், இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் பண்ணி கொடுப்பேன். அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ, எந்த பவரில் கொடுக்கணுமோ அந்த பவர் கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அது வேறு மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும். ஆனால் ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லுது. அது மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபீட்பேக் கொடுங்க, நான் அதை பார்த்து கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல காரணம் வந்து அதுதான். அப்போ பண்ணி நம்ம கரெக்டாக கொண்டணும். அப்போது நீங்கள் ஒரு பரிகாரம் நம்ம ஒன்று சொல்கிறோம், இது நீங்கள் செய்கிறீங்க, அதுக்கு படம் கிடைக்கல அப்படின்னா அது என்ன காரணம்? அங்கே வேற எங்கேயோ பிளாக் நடக்குன்னு அர்த்தம். எங்கள் சைடில் பிளாக்கா உங்கள் சைடில் பிளாக்கான்னு பார்த்தா எங்கள் சைடில் பிளாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், முன்னாடி சித்தர்கள் இருக்காங்க, இங்கே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க, என்னன்னு பார்ப்பாங்க. உங்கள் சைடில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும், உங்கள் சைடில் பிளாக்கேஜாக இருக்கும், உங்கள் சைடில் எதையாவது ஹிண்ட்ரன்ஸ் ஏதாவது வரும், தடைகள் ஏதாவது வரும். அப்போ அது என்னன்னு சொன்னீங்கன்னா அடுத்த மாதிரி பார்த்து கரெக்ட் பண்ணி உங்களை டியூன் பண்ண தான் பார்த்து கொடுக்கும். உங்களை இன்னும் எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறது, உங்களை எப்படி இன்னும் சரி கட்டுறது, உங்களை எந்த மாதிரி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எப்படி மாற்றணும் என்னது நம்ம கைட் பண்ணுவோம். பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. கர்மா இன்ஜினியரிங்க்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் கையில் எடுத்துனா வெற்றி மட்டும்தான், வெற்றி மட்டுமே தான், அது தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்றே நல்லா புரிஞ்சுக்கணும், திரும்ப சொல்ல வேண்டிய விஷயம், நன்மை மட்டும்தான் செய்யும். கர்மா இன்ஜினியரிங் ஃபாலோயர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எது நன்மையோ அது மட்டும்தான் செய்யும், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது செய்யாது, சொல்ல முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க, நல்லா இந்த கான்செப்டை ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. கர்மா இன்ஜினியரிங்கில் போகிறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க, கிறிஸ்டல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, கேசியம்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும்னு சொல்ல முடியாது. இதை நல்லா மைண்டை பதிஞ்சுக்கணும். நினச்ச மாதிரியே நடக்கும்னு சொல்ல முடியாது, வேற மாதிரியும் நடக்கும். நினச்ச மாதிரியும் நடக்கலாம், நினச்ச மாதிரியும் நடக்காமையும் இருக்கலாம், நினச்ச மாதிரி ஒரு பாதி நடக்கும் பாதி நடக்காது, எப்படி நடக்கலாம். அப்படியே சரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எது சரியோ, உங்கள் கர்மாவுக்கு எது சரியோ, உங்கள் உடம்புக்கு எது சரியோ, உங்கள் மனசுக்கு எது சரியோ, உங்கள் ஆத்மாவுக்கு எது சரியோ, இந்த லைஃப் உங்களுக்கு எது சரியோ அதை கரெக்டாக செய்ய வைக்கும். என் ரிசல்ட் இட் டோட்டல் ஹாப்பினஸ். சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், என் ரிசல்ட் இட் டோட்டல் ஹாப்பினஸ், 100% ஹாப்பினஸ்.
ஒரு ஒரு டிமாண்டை நீங்கள் கிறிஸ்டல் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க, அந்த கர்மாஞ்சி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என் ரிசல்ட் வில் பி டோட்டல் ஹாப்பினஸ். முழுக்க முழுக்க சந்தோஷம் மட்டும் தான், அங்கே துக்கமே கிடையாது, ஃபெயிலரே கிடையாது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை தான் பைபிளோட இயேசு பிரான் சொல்லுவார், மனிதன் வழிகள் தேவனின் வழிகள் அல்ல. இந்த மீனிங்கில் சொல்லியிருப்பார், மனிதன் வழிகள் இறைவனின் வழிகள் அல்ல அப்படின்னு சொல்லுவார் பகவான். இவர் இயேசு பிரான் சொல்லுவார். அப்போ மனிதன் வழிகள் நீ இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பட் தேவனின் வழிகள் இறைவன் வழிகள் அப்படி இல்லை. இறைவன் வேறு ரூட்டு ஒன்று வச்சிருப்பார், அந்த ரூட்டை கொடுப்பார். ஆனால் என் ரிசல்ட் டோட்டல் ஹாப்பினஸ், முழுக்க முழுக்க சந்தோஷம் தான். நீங்கள் நினைக்கிறீங்க ஆஹா இதை போய் பண்ணிட்டா நல்லது, இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த நம்ம சிஸ்டம் உள்ள அப்ளை பண்ணிங்கன்னா, கர்மாஜிங்க அப்ளை பண்ணும்பொழுது, கிறிஸ்டல் அப்ளை பண்ணும்போது அது உங்களுக்கு நல்லதாக இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும், இல்லைன்னா அது சக்ஸஸ் பண்ணாது. அப்படியே விட்டுருமா? அப்போ டீலை விட்டுருமா? விடாது. உங்களை எதில் கொண்டு போனால் நான் அந்த ஹாப்பினஸ் சந்தோஷத்தை வருவீங்களோ அதை கரெக்டாக கொண்டு போய் விடும். நான் பல வகுப்பில் திருப்பி சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு கூகுள் மேப் போட்டுட்டு போகிறீங்க, ஒரு ராங் ரூட்டில் அவன் சொன்ன ரூட்டை விட மாறி ரூட் வேறு போயிருங்கன்னா கூட உங்களை கரெக்டாக எங்கே கொண்டு போய் விடும்? அந்த கரெக்ட் டெஸ்டினேஷனில் கொண்டு போய் விடும், கரெக்டாக போய் டெஸ்டினேஷனில் போய் விடும். நீங்கள் ரூட் மாற்றிடுவீங்க, அது ரைட்டில் போனால் நீங்கள் லெஃப்ட்டில் போகிறீங்க, ஸ்ட்ரைட்டாக போனால் லெஃப்ட் எடுக்கிறீங்க, ரைட்னா லெஃப்ட்னா ரைட்டு மாற்றி போகிறீங்களா இருந்தால் கூட அந்த ரூட்லேருந்து உங்கள் டெஸ்டினேஷன் என்ன போட்டிங்களோ அந்த ரூட்டு கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துரும். நான் பல வகுப்பில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டல் யூசேஜ் கர்மாஞ்சி நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும்ன்றது நம்ம சொல்ல முடியாது, அது கேரண்டியும் கொடுக்க முடியாது. ஆனால் என் ரிசல்ட் டோட்டல் ஹாப்பினஸில் முடியும். என் ரிசல்ட் டோட்டல் ஹாப்பினஸில் முடியும். நீங்கள் நினைக்கிறது நடக்க மாதிரியும் நடக்கலாம், வேற மாதிரியும் முடியலாம், இல்லை ஃபெயிலரும் ஆகலாம். அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு, அடடா இது நடந்திருந்தா கூட நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேனே, நடக்காம போன நல்லதாச்சேன்னு அப்போ ஃபீல் பண்ணுவோம். இப்போ தெரியாது, பிகாஸ் கிறிஸ்டலுக்கு எல்லாமே தெரியும், எல்லா காலங்களும் தெரியும், பாஸ்ட்டும் தெரியும், ப்ரெசன்ட்டும் தெரியும், ஃபியூச்சரும் தெரியும், எல்லாமே காலம் அதுக்கு தெரியும். அப்போ நமக்கு தெரியாது, நம்ம அப்படி இப்படி நினச்சி ஒரு கணா கண்டு கோட்டை கட்டு போவோம், அது இல்லைப்பா தப்பு அப்படி போக நான் இப்படி போ அப்படின்னு சொல்லுவோம். என் ரிசல்ட் டோட்டல் ஹாப்பினஸ், எல்லாருக்குமே ஹாப்பினஸ். அப்போது ஆப்போசிட் பார்ட்டியும் உங்களுக்கு ஆப்போசிட் இல்லாத மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ட்டு கேஸுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறீங்க, இல்லை ஒரு போலீஸ் கேஸு ஒரு பிரச்சனை, ஏதாவது பிரச்சனைக்காக எதிரி பிரச்சனைக்காக ஒரு டிமாண்ட் வைக்கிறீங்க, ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா மற்ற இதில் பாருங்கள், யாரோ ஒருத்தர் சந்தோஷப்படுவாங்க, ஒருத்தர் துக்கப்படுவாங்க, யார்கிட்ட ஒருத்தர் சந்தோஷப்படுவாங்க, ஒருத்தர் துக்கப்படுவாங்க. ஜெயிச்சவன் சந்தோஷப்படுவான், தோத்தவன் துக்கப்படுவான். ஒரு ப்ராப்பர்ட்டி கேஸில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டி ஜெயிச்சு உங்களுக்கு வந்துடும், ஆப்போசிட்காரன் ஏமாறுவான். ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் போனோம், அதான் ஜட்ஜ்மெண்ட். பட் டிவைன் எப்படி பண்ணுன்னா, ஏன்னா வழக்கு போடுகின்ற நீங்களும் கடவுளுடைய குழந்தை, வழக்கு போடப்படுகின்ற ஒருத்தன் இருக்கானே அவனும் உங்களுடைய குழந்தை, கடவுளுடைய குழந்தை தான். நீங்கள் ஒரு கேஸ் போடுறீங்க, இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, நீங்கள் கடவுளுடைய குழந்தை. கேஸ் யார் மேலே போடுறீங்களோ அல்லது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அவரும் கடவுளுடைய குழந்தை தான். அப்போ உங்களுக்கு ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு குழந்தை பரவாயில்ல, ஒரு குழந்தை சரியில்லை, இது சரி நான் தப்பு அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த 2 குழந்தையும் பேலன்ஸ் பண்ணி 2 பேருக்குமே அட்வைஸ் பண்ணி இருக்க வைப்பீங்களா? நீங்கள் என்ன செய்வீங்க? பெரும்பாலும் 99%, 1% எக்ஸப்ஷன் இருக்குது, அது வேறு. அப்போ 99% மெஜாரிட்டியை பற்றி பேசுவோம். 99% நம்ம இவங்களை ஏன்ப்பா எல்லாம் ஒன்றாதுங்கப்பா, எல்லாம் ஒரு தாய் வச்சு பிள்ளைங்க, நாங்கள் பெற்ற பிள்ளைங்க தான் நீங்கள் ஏன் அப்படி தான் சண்டை பிடிச்சிக்கிறீங்க? நாளைக்கு எங்களுக்கு பிறகு நீங்கள் தானே இதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு எல்லாம் பண்ண போகிறீங்க, நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருங்க, நீங்களே ஒத்துமையெல்லாம் எப்படி அது? நாங்கள் பெற்ற பிள்ளைங்க, ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க இப்படி சண்டை பிடிச்சிக்கலாமா? நீங்கள் உண்மையாக இருங்க அப்படி நீங்கள் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அப்படி தானே சொல்லுவீங்க, அப்படி தானே வளர்த்துவீங்க. அப்படி சொல்லி வளர்த்தும் போது என்ன பண்ணுவோம்? ஒரு தந்தையாக ஒரு தாயாக இருந்து நம்ம குழந்தைகளுக்கு சமாதானம் பண்ணி சேர்த்து வைப்போம். அதே மாதிரி தான் கடவுளும், நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்க, ஆகாதவன்றீங்களே, திட்டுறீங்களே, படி போடுறீங்களே, கேஸ் போடுறீங்களே, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துறீங்களே, அவனும் அவருடைய குழந்தை தான். நீங்கள் நம்ம வியூவிலே பார்க்குறீங்க, ஆப்போசிட் வியூவில் பார்க்கல. ஆப்போசிட்டில் பார்க்கலாம், அவன் எதிரி, அவன் ஆகாதவன், அவன் எனக்கு 1ஆம் நம்பர் எதிரி, 2ஆம் நம்பர் எதிரி, அவன் விடுவனா பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கடவுளுடைய குழந்தைங்க அவங்க, அப்புறம் கடவுள் எப்படி 2 பேரும் பொதுவாக தானே பார்ப்பாரு. இப்போ நீங்களே திங்க் பண்ணுங்க. இப்போ நம்ம வீட்லேயே இப்போ எங்கள் வீட்டிலே கூட டாக்டர்ஸ் 2 பேரும் சண்டை பிடிச்சுவாங்க. சில டைமில் 2 பேர் அக்கா தங்கச்சி 2 பேரும் சண்டை பிடிச்சுவாங்களாம். அப்போ எங்கள் ஒய்ஃப் சமாதானம் பண்ணுவாங்க. அக்கா தங்கச்சிக்கு 2 பேர் தான், சமாதானம் எப்படி பண்ணுவாங்க? பெரிய பொண்ணுக்கு அட்வைஸ் சொன்னாங்க, சின்ன பொண்ணுக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க. ஏமா நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி அவங்க 2 பேரும் சண்டை பிடிச்சிக்குவாங்க. திருப்பி இப்படி இருக்கணும். ஒரு சமாதானம் கொடுத்து ஒரு அம்மாவாக, ஒரு தாயாக அவங்கள சமாதானம் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் சண்டை பிடிக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது,
டாடி தெரிஞ்ச திட்டுவார், இதெல்லாம் இப்படி பண்ணலாமா, அதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சி ஒத்துமையாக தானே இருக்கணும். நாளைக்கு அக்கான்னு தங்கச்சி தானே ஹெல்ப் பண்ணணும், தங்கச்சின்னா அக்கா தான் ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களாம் கூட அப்புறம் நீங்களாம் ஒத்துமையாக ஒன்றா தானே இருக்கணும். இதுதான் நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தி ஆளாக்குறோம் பண்ணுறோம். நீங்கள் இப்படி சண்டை பிடிச்சா எங்கள் மனசு கஷ்டமாக இருக்குது, இப்படி பிடிக்காதே அப்படின்னா சொல்லுவாங்க. எங்கள் ஒய்ஃப் சொல்லுவான்னு சொல்லியிருப்பாங்க, எங்கிட்ட சொல்லுவாங்க. இப்படிலாம் நான் சமாதானம் பண்ணி அட்வைஸ் சொல்லி வச்சேங்க, நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க ரொம்ப சொல்லுவாங்க, நான் கொஞ்சமாக சொல்லுவேன், அவ்வளோதான். அப்போ எப்படி ஒரு பெற்றோராக நம்ம குழந்தைகளுக்கு எப்படி சமாதானம் பண்ணுறோம்? அப்போ ஆமாம்மா நீ சரி ரைட் தாம்மா அப்படின்னு தூக்கி விடுவோமா, ஆமாம்மா நீ பண்ணுற இப்படி தான் சொல்லுவோமா, இந்த 2 பேரையும் காம்பன்சேட் பண்ணுறோம். நமக்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகும் நீங்களெல்லாம் ஒத்துமையாக இருக்கணும், இவ்வளோ சொத்து சம்பாரிச்சிருக்கேன் இவ்வளோலாம் வச்சுக்கிறோம், நீங்கள் சண்டை பிடிச்சிருந்தா எப்படி, நீங்கள் தான் அனுபவிக்கணும், நீங்கள் சண்டை பிடிச்சா அப்புறம் வேறு யாரோ ஒருத்தவங்க வந்தால் நான் அனுபவிப்பான். இதெல்லாம் எங்கள் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சண்டை பிடிச்சினா வேறு யாராவது வந்து அனுபவிப்பான், நீங்கள் நல்லா ஒத்துமையாக வந்து ஒத்து ஒன்றுமையாக இருக்க வேண்டியது, அப்போ நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம், இப்படி சண்டை பிடிச்சா எப்படி, பார்க்கணும் கேவலமாக இருக்கு அப்படிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்களாம், சொல்லிடுவாங்க. இப்படி தான் இப்போ எங்கள் ஒய்ஃப் எப்படி என் குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் எல்லா பேரண்ட்ஸும் நீங்களும் பண்ணியிருக்கீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு அப்படி தானே பண்ணுவீங்க, சண்டை பிடிச்சிட்டாங்க பிள்ளைக்கு பண்ணுறோம் அப்படி தான் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் கடவுளும். அப்போ கடவுளும் என்ன பண்ணுவார், ரெண்டுமே அவருடைய குழந்தைகள் தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறவ 2 பேரும் அவங்க குழந்தைகள் தான், கோர்ட்டில் கேஸ் போகிற 2 பேரும் அவங்க குழந்தைகள் தான். ஆகாது அவன் மேலே வெறியாக இருக்கிறீங்க, அவங்களும் அவருடைய குழந்தை தான். அப்போ அவர் யாரை பார்ப்பார், 2 பேரையும் தான் பார்ப்பார். அப்போ 2 பேரையும் பார்த்து 2 பேருக்கும் பொதுவாக 2 பேரும் நல்லா இருக்கிற மாதிரி தான் அவரும் பண்ணுவார். அப்போ எப்படி பண்ணுவார், 2 பேருடைய கர்மாவுமே பேலன்ஸ் ஆகி 2 பேருமே நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரியான சுச்சுவேஷனை அவர் கிரியேட் பண்ணி கொடுப்பார். அப்போ 2 பேருக்குமே சந்தோஷமாக இருக்கணும், 2 பேருமே அமைதியாக இருக்கணும், 2 பேருமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொஞ்சம் மாற்றம் பண்ண வேண்டியதாக இருக்குமா இல்லையா? நீங்கள் நினைக்கிற மாதிரியே கொடுத்தா அவங்க அஃபெக்ட் ஆவாங்க, இல்லை அவங்க அவங்க ஹாப்பியாகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அஃபெக்ட் ஆகுவீங்க. அப்போ இறைவன் என் கையில் எப்படி எடுப்பார்னா 2 பேருமே சமாதானமாக ஒத்துமையாக இருக்கிற மாதிரி அது ஒரு நியூட்ரலாக ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுப்பார். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும், யாருக்குமே கஷ்டம் இருக்காது, பிளஸ்ஸிங் தான் கிடைக்கும். கோர்ட்டில் ப்ராப்பர்ட்டி ஜெயிச்சு அதை அனுபவிக்க முடியாதுக்கிறவங்க எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன். கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, ப்ராப்பர்ட்டி ஜெயிச்சிட்டாங்க, வந்துடுச்சு, பட் அதை அனுபவிக்க முடியல, நிறைய வகையில் கஷ்டப்பட்டுருக்காங்க. கோர்ட்டில் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம், நத்திங். அது மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க ஃபேவரபுளாக சில விஷயங்கள் ஜட்ஜ்மெண்ட்லாம் வாங்கிட்டோம், போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார், ஒரு நீதி கிடச்சிதா, நேர்மை கிடச்சிதா, தர்மம் கிடச்சிதான்னு வந்திருக்காங்க. ரைட்டு, போலீஸ் ஸ்டேஷன் தர்மம் கிடச்சிட்ட பிறகு அந்த தர்மத்தை அந்த நீதி நிலைநாட்டாங்க சார், போலீஸ் ஸ்டேஷன் போனோம் சார், கொஞ்சம் செலவாச்சு இருந்தாலும் நீதி நிலைநாட்டு சார் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வேறு பிரச்சனைகள்லாம் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களுடைய திருப்தியின்மை, அவங்களுடைய மனக்குறை உங்களை இப்படி பாதிக்குதுன்றது அவங்களுக்கு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் போடணும், ஜெயிச்சணும், ரைட், ஓகே, அதை அனுபவித்து என்ஜாய் பண்ண முடியல, உனக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கும் அந்த அந்த அமைதி நிம்மதி இல்லை. ஏன்னு உனக்கு தெரியாது. இதுதான் இந்த இன்விசிபிள் திங்ஸ் தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். கர்மா இன்ஜினியரிங்கில் அந்த கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்போது நல்லா ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் கிறிஸ்டலில் ஒரு டிமாண்டு, ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுட்டிங்கனாலே, கர்மா இன்ஜினியரிங் நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே நல்லது உங்களுக்கு மட்டுமே நடக்கும்ன்றது இல்லை, எல்லாருக்குமே. உங்களுக்கு எதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, அவன் இப்படி ஆகணும், அவன் அப்படி ஆகணும், அவன் இப்படி கஷ்டப்படணும்னு சொல்கிறீங்களே, அவனையும் நல்லா இருக்கிற மாதிரி உங்களையும் நல்லா இருக்கிற மாதிரி இறைவன் பண்ணி கொடுப்பார். எவ்வளோ பெரிய கிரேட். நமக்கு அந்த மனசு வராது, பட் அவருக்கு வரும், பிகாஸ் அவருடைய குழந்தைகள் நாம். ஆனால் எப்பயுமே கிறிஸ்டலில் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னாலோ, கர்மாஜி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் எண்ட் ரிசல்ட் வில் பி டோட்டல் ஹாப்பினஸ் டு ஆல் ஆஃப் யூ. இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டீங்களோ எல்லாருக்குமே பாசிட்டிவாக, எல்லாருமே நன்மையாக, எல்லாருமே ஒரு சந்தோஷமாக, எல்லாருமே ஒரு ஆனந்தத்தை அடைகிற மாதிரியான ஒரு சொல்யூஷன் தான் கடவுள் கொண்டு கொடுப்பார். அந்த மாதிரி டைமில் நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் அது உங்களுக்கு எட்டர்னல் பிளிஸ், முழுமையான ஆரோக்கியம், முழுமையான ஆனந்தம், முழுமையான செல்வம். நம்ம சொல்லுவோமே, நம்ம கிளாஸில் சொல்லுவோமே, அன்பான உறவுகள், முழுமையான ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, இது எல்லாமே கொண்டு கொடுக்கும். எல்லாருமே கூல் பண்ணும். நீங்கள் ஜெயிச்சதுனால ஹாப்பின்னு நினச்சிடாதீங்க, அவங்களோட நெகட்டிவ் தாட் நம்மளை பாதிக்கும். நாம் அது நெகட்டிவ் தாட் ஃபார்ம் பற்றி நான் நிறைய பேசுவோம், ஃப்யூச்சரில் நிறைய பேசுவோம், நிறைய வகுப்பில் அதை கிளாரிட்டி கொடுப்போம். அந்த தாட் ஃபார்ம் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான். இந்த தாட் ஃபார்முடைய பவர் நீங்கள் புரிஞ்சிக்காம நீங்கள் என்ன சயின்ஸ் படித்தாலும் டோட்டல் வேஸ்ட், என்ன சயின்ஸ் படித்தாலும் டோட்டல் வேஸ்ட். அந்த தாட் ஃபார்முடைய பவரை பற்றி நான் அடுத்தடுத்த வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஆப்போசிட் பார்ட்டி என்ன நினைக்கிறாங்களோ, நீங்கள் கேஸில் ஜெயித்தாலும், அந்த லிட்டிகேஷன் நீங்கள் ஜெயித்தாலும், ஆப்போசிட் பார்ட்டி நெகட்டிவ் தாட் ஃபார்ம் உங்களை பாதிக்கும், அதை நீங்கள் அனுபவிக்க முடியாது.
அப்போ இறைவன் கொடுக்கறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க, எல்லாமே ஹாப்பியாக இருப்போம். இது நம்ம சொல்ல வருகின்ற கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கிறிஸ்டலையோ கேசியமோ யூஸ் பண்ணும்போது, கருணாநிதி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு உங்களுக்கு ஃபேவராக 100% இருக்கும். 100% இருக்கும். சில கேஸில் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது, ஃபேவரபுளாக இல்லைன்னா கூட அதை அப்படி நினைக்காதீங்க. இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு சரியான ரூட்டை கொண்டு போய் எண்ட் ரிசல்ட் டோட்டல் ஹாப்பினஸ் கொண்டு விடுவார். அது உங்களுக்கு பொறுமையாக டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ உடனே புரியாது, உடனே தெரியாது. பட் பின்னாடி தான் தெரியும், பின்னாடி தான் தெரியும். ஆமாம், அடாடா நல்லது தானே, இது இப்போ தானே புரியுது நமக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ இப்போ தானே புரியுதுன்னா அப்போ தெரியும். பட் உங்களுக்கு நீங்கள் பட்ட பிறகு தான், அந்த அனுபவம் பட்ட பிறகு தான் உங்களுக்கு தெரியும். இறைவன் முன்னாடியே சொல்லுவார். இப்போ கிறிஸ்டலில் டிமாண்ட் வச்சுட்டு 100% அந்த கேஸ் எல்லாம் இருக்குது. பாதி 50-50 கிறிஸ்தவ டிமாண்ட் வச்சேன் சார், ரிக்வஸ்ட் பண்ணேன் சார், 50 கிடச்சிது, 50 கிடைக்கல சார்ன்றது இருக்குது. கிறிஸ்தவ டிமாண்ட் வச்சேன் சார், எனக்கு ஒன்றுமே நடக்கல சார், அப்படியே இருக்குது சார் அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த கிறிஸ்டலில் 100% பெனிஃபிட் கிடச்சவங்க ஓகே, 50% பெனிஃபிட் கிடச்சவங்க அப்புறம் பின்னாடி சொல்கிறாங்க, ஆமாம் சார் 50% கிடச்சி நல்லது தான் சார், அந்த 50% கிடைக்காது நல்லது தான் சார், எனக்கு இப்போ புரியுது சார், பரவாயில்ல சார், ரொம்ப நல்லது சார், நவ் ஐ ஆம் ஹாப்பின்னு சொல்லுவாங்க. இந்த பேரான கேஸ் இருக்காங்க பார்த்தீங்க, இவங்களும் ஒரு பேர் சொல்லுவாங்க, சார் அது பேரான ரொம்ப நல்லதாக போச்சு சார், நான் அப்போ மட்டும் அது எனக்கு சக்ஸஸ் ஆகிருந்துன்னு வச்சுக்கோங்க, இப்படி ரொம்ப மாட்டிட்டு இருப்பேன் நான். அப்போ சக்ஸஸ் ஆகிருக்கும், நான் சக்ஸஸ் ஆகணும் கோரிக்கை வைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து அதை ஃபீல் பண்ணுறேன் சார், உண்மையிலே சக்ஸஸ் ஆகியிருந்தால் நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த பாருங்க எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். பட் அன்னைக்கு ஃபெயிலியர் ஆனது எனக்கு நல்லது சார், ரொம்ப ஹாப்பி சார், நவ் ஐ ஆம் வெரி ஹாப்பின்னு இப்போ சொல்லுவாங்க. எப்போ? பல வருடங்கள் கழித்து சொல்லுவாங்க. பிகாஸ் பல வருடங்கள் கழித்து இது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், தீமைகளை கொடுக்கும், இறைவனுக்கும் கிறிஸ்தலுக்கும் தெரியும். பல வருடங்கள் கழித்து அப்போதான் புரியும். அந்த நீங்கள் கிறிஸ்தல பதிவு செய்து வச்சிருந்த அந்த ரிக்வஸ்ட்டு ஃபெயிலர் ஆனது நன்மைக்கே, இதில் இவ்வளோ நல்லது இருக்குது, இவ்வளோ சுகப்படுறோம் அப்படின்னு அப்போ தான் தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி போயிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் வம்பில் மாட்டிருப்பீங்க, அடிபட்டுருப்பீங்க. அதை ப்ராக்டிக்கலாக உணர்ந்து சொல்லுவாங்க. ஆமாம் சார் நல்லது சார், இப்போ தெரியாது போச்சா சார், நான் என்னமோ சங்கடப்பட்டேன், குறப்பட்டேன், வருத்தப்பட்டேன், ஆனால் இப்போ எனக்கு நவ் ஐ எம் வெரி ஹாப்பி சார், நான் அந்த மாதிரி தப்பாக நினச்சதுக்காக, நான் அப்படி சரியாக புரிஞ்சுக்காததுக்காக, நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்காக என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார், நான் இறைவன்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன் சார், எப்படி கேட்கணும் சொல்லுங்கள் சார், நீங்களும் மன்னிச்சிடுங்க சார், இந்த இறைவன் எனக்கு இப்படிலாம் பண்ணுவார் எனக்கு தெரியாமல் போச்சு சார், மனசார மன்னிக்க ஃபீல் பண்ணி அழுவாங்க, ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. உண்மை, இறைவன் என்னைக்கு உங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சந்தோஷமாக இருக்கணும் மட்டும்தான் நினைக்கிறார். நம்ம 1000 கஷ்டப்பட்டாலும் 1000 சிரமப்பட்டாலும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமா இல்லையா? இதுலேயும் எக்ஸப்ஷன் 1% இருக்குது, அது வேறு, நம்ம எக்ஸப்ஷன் விட்டுடுவோம். 99% ஆஃப் த பேரண்ட்ஸ், அவங்க ஏழைகளாக இருந்தாலும் சரி, பணக்காரங்க இருந்தாலும் சரி, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இருக்குனாலும் சரி, இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் கிடைச்சிருக்கு, அடுத்து ஒரு வாரம் சாப்பாடு கிடைக்கான கூட அந்த ஒரு வாய் எடுத்து பிள்ளைக்கு தான் கொடுப்பாங்க. அந்த அம்மா, நீ சாப்பிடுப்பா அப்படின்னு அந்த குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க, நீ சாப்பிடுமா அப்படின்னு அந்த குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க. அவ்வளோ கருணை உள்ளம் கொண்டவர்கள் பெற்றோர்கள், பெற்றோர்கள், அதுவும் இந்திய பெற்றோர்கள், அதுவும் தமிழ்நாட்டு பெற்றோர்கள். அவ்வளோ கருணையுள்ளம் கொண்ட பெற்றோர்கள் வந்து நாம் அவளை பார்த்துக்கணும் போது, நம்மளை படைத்த கடவுள் நம்மளை படைச்சிட்டு கஷ்டப்பட்டோம், அவசப்பட்டோம், துன்பப்பட்டோம், விட்டுருவாரா? கொஞ்சம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, விட்டுருவாரா? அப்போ இல்லை. அப்போ நாம் ஏன் கஷ்டப்பட்டுருக்கோம்? கடவுள் அவர் அன்புள்ளவர்னு சொன்னால் அப்புறம் ஏன் கஷ்டப்பட்டுருக்கோம்? கடவுள் எங்கும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், தூய்மையும் இருக்கிறார், அங்கேயும் இருக்கிறார், அங்கேயும் அப்படி எங்கும் இருக்கிறார். அப்போ எங்கேயும் இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார். இந்த இன்னைக்கு 8200 ஸ்பிரிட்ஸ் வந்திருக்காங்க, இன்னைக்கு 8200 ஆத்மாக்கள் வந்திருக்காங்க. 8200 ஆத்மாக்கள் இங்கே வந்திருக்காங்க. ஓகே, வரட்டும், நல்ல விஷயம் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. பொங்கல் நாள் அன்னைக்கு நல்ல விஷயம் கேட்க வந்திருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக வராங்க, எல்லாம் வராங்க, கேட்குறாங்க, பலன் அடைகிறாங்க. ரைட், ஓகே, எல்லாமே வராங்க, விஷயத்தை நல்லபடியாக கேட்டுக்கிறாங்க. அப்போது எல்லா விஷயத்தையும் கடவுள் வந்து நமக்கு நல்லது மட்டும்தான் கொடுக்குறாரு, நம்ம அதை வந்து சரியாக புரிஞ்சிக்காம கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ கடவுளை அங்குங்க நாள்படி எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நாம் ஏன் கஷ்டப்படணும்? எதுக்காக கஷ்டப்படணும்? ஏன் நம்ம குழந்தை இல்லை? ஏன் நம்ம பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்குது? ஏன் நமக்கு தொழில் நடக்க மாட்டேங்குது? ஏன் பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டேறாங்க? ஏன் பிள்ளைங்க நம்ம மனசை புரிஞ்சிக்காம நடந்துக்கிறாங்க? வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா?
நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன் பிஸ்னஸ் லாஸ் ஆகுது? ஏன் திருடு போகுது? ஏன் பணம் வாங்கணும் கொடுக்க மாட்டேன்றாங்க? பணம் கொடுத்த பணம் ஏன் வரமாட்டேங்குது? நமக்கு வர வேண்டிய பணம் ஏன் வரமாட்டேங்குது? ஏன் உடம்பு சரியில்லாமல் போகுது? ஏன் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறோம்? ஏன் ஆக்சிடென்ட் நடக்குது? ஏன் போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து லட்சம் கடன் வாங்கி சொத்தெல்லாம் விற்று போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏன் இப்படி கேட்டுட்டு போய் நிறைய போயிட்டே இருக்கலாம். ஏன்? எல்லாமே டியூ டு அவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ். அது நம்ம பண்ணுறோம். இதை எப்படி சரி பண்ணணும் ஸ்டெப் சொல்லி கொடுக்குறோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. அப்போது இவ்வளோ கஷ்டம் கடவுள் கொடுக்குறாருன்னா அது அவர் விரும்பி கொடுக்குறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விரும்பி கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்க? பெற்றவங்க பேச்சு கேட்காத பிள்ளைங்க பண்ணுற தப்புனால பிள்ளைங்க கஷ்டப்படுதா? பெற்றவங்க பேச்சு கேட்காததுனால பிள்ளைங்க கஷ்டப்படுது. அதே மாதிரி இறைவன் சொல்லுகின்ற பேச்சை கேட்காத நாம பண்ணுறதுனால தான் கஷ்டப்பட்டுருக்கோம். கஷ்டப்படுறதுக்கு முழுக்க காரணம் நாம மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. தீதும் நன்றும் பிற தரவாரா, தீதும் நன்றும் பிற தரவாரா, எல்லாம் நாம பண்ணுறது தான். இவன் பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான். எப்படி பண்ணாலும் அது காரணம் நாம தான். நான் ஏற்கனவே 2-3 வீடியோவில் கூட பதிவு பண்ணியிருக்கேன். நமக்கு யாராவது ஏவல் பண்ணுறாங்க, பில்லி பண்ணுறாங்க, செய்வினை பண்ணுறாங்க அப்படின்னா கூட நமக்கு அந்த மாரணம்லாம் சொல்லுவாங்க. அது நிறைய நெகட்டிவெலாம் இருக்குது. சொல்லி வச்சு அடிக்கலாம். இந்த டைமில் இறக்க வைக்கணும்னு இறக்க வைக்க முடியும். காரணமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எங்கே போனாலும் அதுக்கு ரூட் காசு கண்டுபிடிக்க முடியாது. என்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. எதனால் அவன் இறந்தானே கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரிலாம் பண்ண முடியும். பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு நல்லதுக்கும் பண்ணலாம், கெட்டதுக்கும் பண்ணலாம். எல்லாமே அதர்வண வேதத்தில் இருக்கிற விஷயம் தான். அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான். அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம மக்கள் நெகட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் விஷயம். பாசிட்டிவாக யூஸ் பண்ணால் நன்மைகள் அடங்கி உட்காருமா, நெகட்டிவாக யூஸ் பண்ணால் அது தீமைகள் வரும். அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கஷ்டத்தை, துன்பங்களை அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து வச்சுட்டு போகிறோம். பேரன் பேத்திக்கு, கொள்ளு பேரன், எழு பேரன், கொள்ளு பேத்தி, எழு பேத்திக்கும் சேர்த்து வச்சுட்டு போகிறோம். நம்ம சேர்த்து வச்சுட்டு போகிறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து வைக்கிறோம். ஸோ அப்போ நல்ல விஷயங்களை நாம் ஹேண்டில் பண்ண நல்லது நடக்குது. அப்போ நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்னா, அப்பா பேச்சு கேட்காத பிள்ளைகளாக நம்ம இருப்பதால், அப்பானுடைய பேச்சை கேட்காத பிள்ளைகளாக நம்ம இருப்பதால் நம்ம கஷ்டப்படுறோம். அவ்வளோதான். ஐஸ்கிரீம் விற்கிது, வாங்கி கொடுங்க நம்ம கேட்குறோம். அப்பா அம்மா வேணாம்ப்பா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உனக்கு கோல்டு ஆகிடும், மார்கழி மாதம் பனி சீசனு, இன்னும் கோல்டுன்னு படுத்துக்குவேன், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 4 நாள் லீவ் போட வேண்டியதாக இருக்கும், அங்கே ஹோம்ஒர்க்லாம் சேர்ந்துடும், படிக்கணும், அதில் வேலை நிற்கும், பிளாக் ஆகும், வேணான்னு சொல்கிறாரு அப்பா சொல்கிறாரு, அம்மா சொல்கிறார். அம்மா மேலே கோச்சிக்க வேண்டியது. நான் பேச மாட்டேன், நீங்களாம் அப்பாவா, நீங்களாம் அம்மாவா, நீங்களாம் ஏன் பெற்றீங்க, நான் எதுக்கு உங்கள் வீட்டில் பிறந்தேன், நீங்கள் எதுக்கு என்ன பெற்றீங்க, நீங்களாம் அப்பாவே இல்லை அம்மாவே இல்லை, அங்கே பாரு அவங்க எப்படி வச்சுக்கிறாங்க, இங்கே பாரு எப்படி டன்னா கிட வாங்கி கொடுக்க, நீங்கள் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டீங்க. இப்படியெல்லாம் குழந்தை உங்களை திட்டினா கடவுள் நாம் திட்டுற மாதிரி. கடவுள் இப்போ நாம் திட்டம் பார்த்தீங்களா, உனக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, எல்லாம் இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எல்லாம் அநியாயம் தானே, எல்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. கடவுளை கேட்பாங்க நிறைய பேர். நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். உனக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, எல்லாம் பார்த்துங்கிறீங்க, எல்லாம் நல்லா இருக்கா நியாயமா அதுன்னு எல்லாம் பார்த்துனாங்கிறாரு. நம்ம தான் கண் இல்லாமல், மூக்கு இல்லாமல், காது இல்லாமல் பார்க்காம இருக்கணும். நம்ம தான் எல்லாம் கண்டுக்காம, அவர்லாம் கரெக்டாக பார்த்து தான் இருக்கிறார். அப்போ நாம் அறியாமையினால நம்ம தவறுகள் செய்கிறோம். இந்த தவறுகள்லாம் சரி பண்ணி ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு வாங்க, நல்ல லெவலுக்கு போங்க அப்படின்னு தான் கடவுள் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிற பேசி கேட்கறதில்ல. இப்போ எப்படி குழந்த அடம் பண்ணுது, சரி வேறு வழியில் எப்படியோ போய் தொலைட்டோம், சரி போ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், குழந்தைக்கு ஹாப்பி. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு அப்பா, நல்ல அப்பா, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு அம்மா, நல்ல அம்மா, இந்த மாதிரி அப்பா கடைக்கு கொடுத்து வச்சுக்கணும், இந்த மாதிரி அம்மா கடைக்கு கொடுத்து வச்சுக்கணும், அது சந்தோஷப்படும். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. அப்புறம் அடுத்த நாள் ஜலதோஷம், கோல்டு, ஃபீவரு, சாப்பாடு முடியல, வாமிட் வர்ற மாதிரி இருக்குது, ஃபீவர், ஹை டெம்பரேச்சரு, ஸ்கூலுக்கு லீவு, டியூஷனுக்கு லீவு, ஸ்கூலில் ஹோம்ஒர்க்கு, அப்புறம் 5 நாள் கழிச்சு திருப்பி ஹெவி ஒர்க் லோடு, சப்ஜெக்ட் மிஸ் ஆகும், சிலபஸ் மிஸ் ஆகும், இவ்வளோ கஷ்டம்லாம் வரும். அப்போ இவ்வளோ கஷ்டப்படுது அந்த குழந்தை. அதுக்கு காரணம் என்ன? ஐஸ்கிரீம் சாப்பிட்டது தான். ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருந்தால் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்கும். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போச்சு. ஆனால் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கல. வேணான்னா பிள்ளைக்கு உங்கள் மேலே கோவம் வாங்கி கொடுக்கலான்ட்டு. சரி வாங்கி கொடுத்தா குழந்தை கஷ்டப்படுது. அப்போ குழந்தை கஷ்டப்படுறதுக்கு யார் காரணம்? உங்கள் சொல் பேச்சு கேட்காத ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டது தானே. உங்கள் சொல் பேச்சு கேட்காம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டனால தான் குழந்தை கஷ்டப்படுது. இதே மாதிரி தான் கடவுளுடைய சொல் பேச்சு நம்ம கேட்குறதே கிடையாது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு ஒன்றும். அதனால தான் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். நம்ம கஷ்டங்களுக்கு இறைவன் என்ன ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காரு, ஏதோ ஒன்று வச்சுருக்காரு, கண்டிப்பாக வச்சுருக்காரு, சத்தியமாக வச்சுருக்காரு. அதை என்னன்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த பகுத்தறிவை பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும். பாசிட்டிவ் நெகட்டிவாக யூஸ் பண்ணுறோம்.
பகுத்தறிவை, இறைவன் கொடுத்த பகுத்தறிவை நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும். ஆனால் இறைவன் கொடுத்த பகுத்தறிவை நம்ம நெகட்டிவாக தான் யூஸ் பண்ணிருப்போம். 100% நெகட்டிவாக தான் யூஸ் பண்ணிருப்போம். அதனால தான் இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கோம். இறைவன் கொடுத்த பகுத்தறிவை பாசிட்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாக இருப்போம், செல்வ செழிப்போடு இருப்போம், ஆனந்தத்தோடு இருப்போம். அமைதி, அன்பு, ஆனந்தம் மட்டும் நமக்கு என்றைக்கும் இருக்கும். எப்போ இறைவன் சொன்னதை ஃபாலோ பண்ணும்போது, அவர் சொல்கிற பேச்சை கேட்கும்போது. அவர் சொல்கிற பேச்சை கேட்காம நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் நினச்சிக்குவோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா நல்லது, அது சாப்பிட்டா நல்லது. எதெல்லாம் உடம்பு தேவையில்லாத விஷயங்களோ அதை பேரண்ட்ஸ் சொல்லி பேச்சு கேட்காம நம்ம வாங்கி சாப்பிட்டு உடம்பு கற்றுக்கிறது அதே மாதிரி தான். வாங்கி கொடுத்தா நல்லவங்க, ஆனால் வாங்கி கொடுத்தா கஷ்டப்படுவேன்னா கடவுள் வேணான்றார், கேட்கறது இல்லை. இப்போ இந்த ஐஸ்கிரீம் உதாரணம் மாதிரி தான் நம்மளும் வச்சுக்கோங்க. ஐஸ்கிரீம் கதையே தான். இங்கே ஐஸ்கிரீம் கேட்குற குழந்தை நாம, பேரண்ட்ஸ் வந்து கடவுள்னு வச்சுக்கோம். இதுதான், இப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், தப்பாக பண்ணிட்டுருக்கோம், கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம பேசிக் ரூட் காசை என்ன பண்ணணும்னு அதை தான் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி வந்து பேரில் மாற்றுறது, இதை மாற்றுறது, அது நான் எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லலை. பட் இதையெல்லாம் விட நம்ம லைஃப்பில் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நம்ம அந்த நன்மைகள்லாம் வரும். இந்த மாதிரி நான் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நான் பேரை மட்டும் மாற்றிக்கினேன்னா ரிசல்ட் வராது. இந்த மாதிரி நியூமராலஜி படி, மற்ற முறைப்படி பேர் 1000, 5000, 10,000, 15,000, 1 lakh கூட சொல்லியிருக்காங்க. நான் 1 lakh கொடுத்து கூட பேரெலாம் மாற்றி வச்சேன் சார். கம்பெனிக்கு மாற்றினேன், வீட்டுக்கு மாற்றினேன், அப்புறம் வந்து பிள்ளைகளுக்கு மாற்றினேன், வீட்டில் இருக்கிறவங்க பேரெல்லாம் மாற்றி வச்சேன், இந்த நிமிடம் படி இப்படி வச்சேன் அப்படி வச்சேன்னு சொல்லி லட்சங்களை செலவு பண்ணவங்களாம் என்கிட்ட வந்திருக்காங்க. மாற்ற வேண்டியது பேர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் பேரை முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் அந்த கர்மாவை சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். பேரில் குற்றம் குறைகள் இருந்தாலும் அது பேலன்ஸ் பண்ணிட்டு நிவர்த்தி பண்ணிடு. அதனால தான் அந்த நாமகரணம் அன்னைக்கு அந்த சேரிட்டி பண்ணணும்னு சொல்ல காரணமாக தான். நாமகரணம் அன்னைக்கு நீங்கள் சேரிட்டி பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற கர்மாந்திரங்க சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணால் இந்த பேருனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை வந்து இப்படி ஆகிடலாம் அப்படி ஆகிடலாம் நெகட்டிவெல்லாம் இல்லையா, அதெல்லாம் அவாய்ட் ஆகிடும். ஸோ பேர் மாற்றுறது, பேர் வைக்கிறது, லட்சங்களே செலவு பண்ணி அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி இவர்கிட்ட கன்சல்ட் இதெல்லாம் சேர்த்து டிசைன் பண்ணி பேர் வைக்கிறது எல்லாமே ஒரு லிமிட்டு தான். பட் நீங்கள் செய்கின்ற குட் கர்மா இதையெல்லாம் தாண்டி எல்லா நன்மைகளையும் கொடுக்கும். இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும், இதெல்லாம் கிளியர் பண்ணிடும். ஸோ இதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பெருசை விட்டுடாதீங்க, பெருசில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், சின்ன விஷயம் விட்டுடுங்க. கர்மா இன்ஜினியரிங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, இறைக்கட்டுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் அப்படியே ஊதி தட்டு போயிட்டாது, ஊதி தட்டு போய்டும். நீங்கள் அதையெல்லாம் ஒரு பக்கம் வாங்கி பெண்டிங்கில் வச்சுட்டு எல்லாருக்கையும் வாங்கி பெண்டிங்கில் வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அது எதுவும் பார்த்துக்கலாம், ஏதோ சொல்கிறாரு அப்படி போய் கிளாஸ்க்கு அப்படி ஏதோ இன்னைக்கு தூக்கம் வரலன்னா போய் உட்காருவோம், இன்னைக்கு பொழுது போலனா உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து ஏதோ பார்ஷியலாக அப்படி ஏதோ வந்துட்டு போகணும்னு பார்த்துட்டு நீங்கள் இப்படி என்ன தான் பேரை மாற்றினாலும் உங்களுடைய லைஃப் பாசிட்டிவாக மாறாது. பாசிட்டிவாக மாறினா கர்மா இன்ஜினியரிங்கை ஃபாலோ பண்ணுங்கள், இறைக்கட்டுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாமே மாறும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காரு, நம்ம நாளை மீண்டும் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ டைம் முடிஞ்சு போச்சு, இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்குவோம். நம்ம எப்பயும் சந்தோஷமாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்றது மட்டும்தான் கடவுளுடைய நோக்கம், அதை மைண்டை வச்சுக்கோங்க. அப்போது நாம் சஃபர் ஆகிறதுக்கு நம்முடைய அறியாமை தான் காரணமே ஒழிய இதை சரி பண்ணால் சரியாக போயிடும். நாம் எப்பயும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷம் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கிளாஸ் நான் முடிப்போம். மனசில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சாங்கியா பாடுங்கம்மா. பாடுங்க. நன்றி ஐயா. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பானாளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் முன்னாலே என்றும் அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சி
ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, இயற்றிய கர்மம் எல்லாம் இறைவனை நீங்குவதே. அழுந்தியாக மூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தியாக மூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மா அனுபவம் என்றே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே இதை எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்த நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி சார். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றி. பஸ் பண்ணுங்க சார்.